ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. உங்களை புகழ்கிறோம் போற்றுகிறோம் ராஜா. நீரே எல்லாவற்றையும் பாத்திரரா இருக்கீங்க ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக சொந்த குமாரனையே கொடுத்தீங்களப்பா. பாவம் அலுவரே, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு அலுவரே பாவத்தை போக்கு பலியாக வந்தீங்களப்பா. பாவ மாம்சத்தில் சாயலாக நீ பூமிக்கு வந்தீரப்பா. எங்களுக்காக எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையின் மேல் எங்கள் பாவங்களை சுமந்தேர், தலைமுறை சாபத்தை சுமந்தேர், எங்கள் வியாதிகளை சுமந்தேர், எங்களுக்காக தரித்திரமாக தொங்குனீரானவரே. மரணத்தை ருசிப்பாத்தீரப்பா. எங்கள் மீது நிமித்தம் காயப்பட்டீர், எங்கள் அக்கிரம நிமித்தத்தில் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிர தீர்ப்பை பாவத்துக்காக தண்டனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களேப்பா. நன்றி நன்றி ராஜா. நீரே எங்கள் பரிகாரி, நீரே எங்கள் ரட்சகரப்பா. நீங்க கிருபாதர பலியானீங்களே, அந்த பலியை விசுவாசித்து வந்திருக்கோமாப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வழி நடத்துமாப்பா. உன் கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமக்கு ரட்சிப்பு உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் முறிந்து வீழும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் முறிந்து வீழும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மைய மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே.
நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நிற்கும் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நிற்கும் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ள வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ள வல்லமையான வேறொரு நாமமில்லை. நாமம் எனக்கு போதும், இயேசு 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 நாமம் எனக்கு போதும். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென்றும் ஆமென் என்றும் உள்ளவரே, எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகா பெரிய தேவன், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும், ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும், மகிமையான ஒளியிலே பாவத்தை பாராத சுத்த கண்ணராம் ஜோதியா இருப்போர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் பெரியவர், மகத்துவமானவர், நம் கேடகமானவர், நம் ரட்சிப்பமானவர். அப்பா, வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமம், எல்லா நாமங்களும் முருகன் நாமம். ஹல்லேலூயா. உங்க வியாதிகள் முருகன் நாமம், உங்க தலையெழுத்தை மாற்றின நாமம், உங்க ரட்சிப்பு கொடுத்த நாமம், அது வல்லமுள்ள நாமம். அப்பா, ஓ ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நல்லவர். அப்பா, உட்காருங்க. அக்கினியிருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடக்கும். அக்கினியிருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடக்கும். முற்றறி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முற்றறி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு ஓட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு ஓட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும். ஆமென். எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜாபத்திற்கு பதில் தந்தீரே, அக்கினி வந்தீரே. எலியாவின் ஜாபத்திற்கு இறங்கி வந்தீரே. அக்கினியா இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்து அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்காலை எரித்து விடும், எங்களின் குற்றங்காலை எரித்து விடும்.
அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களை நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களை நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்போம் தேசத்திற்கு. ஆமென். எங்களை அனுப்போம் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினிமயமான நாவுகளாலே அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினிமயமான நாவுகளாலே அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. வரங்கால் நிரப்பும் ஆவியின் வரங்காலா நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. நெருப்பு தூணா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் சுத்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் சுத்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால். எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்துவோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா. நம் தேவன் அக்கினிமயமா இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவர் சத்துருக்களை செதறடிக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக செய்கிற தேவன் அவர். ஒருவரை அவர் சத்துருவானவன் 7 வரை ஓடும்படி செய்வார். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உனக்காக பருந்து பேசுகிறவர், உனக்காக வழக்காடுகிறவர். உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். மனமே சோர்ந்து போகாதே, பயப்படாதே. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. உலகத்தில் இருக்கவரை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் மகா பெரிய தேவன் அவர். உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரே. மகிழ்ந்த களிக்கோடு உன் தேவன் நாமத்தை உயர்த்தி பறைசாற்று. அவர் நல்லவர் என்று அவர் வல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை.
நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். உங்கள் தோல்வி என்பது கிடையாது. உங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். அவர் நம்பி வந்திருக்கீங்க. நீங்க வெறுங்கையா போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவனா இருக்கிறார். சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. வறண்டு போன உன் வாழ்க்கை அவர் செழிப்பாக மாற்றுவார். உன் குறைவெல்லாம் என் தேவன் தமது மகிமை நிறைவாக்குவார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனால் உன் களஞ்சத்தை நிரப்ப இவரால் கூடும். உன் பங்கு பாத்திரம் நிரம்பி வழியும். அவர் லேசான காரியம், அற்ப காரியம். அவர் எல்லாமே கூடும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். தேனின் வாயிலை காசை தோன்ற செய்தீரிலேசா இன்றும் என்னும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. மீனின் வாயிலை காசை தோன்ற செய்தீரிலேசா இன்றும் என்னும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா? விசுவாசமா? ஆண்டவரே, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. நன்றி ஆண்டவரே. ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளவரே, ஆல்பா ஒமேகா நாமம் உள்ளவரே, தொடக்கம் முடிவில்லாத தேவனே, ஆதியும் அந்தமமா இருப்பவரே, இருக்கிறவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, உடன்படிக்கையின் தேவனே, பிதாக்களின் தேவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, என் மீட்பருக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவருக்கு ஸ்தோத்திரம். பாவனத்தை ஜெயித்தவருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் அப்பா. ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியா மோட்சை விட்டு சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்சை விட்டு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா, கூட்டத்தில் நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
இயேசுவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அப்பா, மூடு வாழ்வதே எனக்கு இன்னமான வாழ்க்கை ஆண்டவரே, முழு சிறுவனே பாக்கியம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, ஆமென். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, கருத்தீரையற்ற பாரு சுத்தரோடு, கருத்தீரையற்ற பாரு சுத்தத்தோடு, பிள்ளை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓ, கொடான கோடி தூதர்கள் போற்றிடம் உயர்த்தத்தக்க நாமம், மகிழ்கிற நாமம் அப்பா. இயேசுவே நாமத்தை நாம் சபையாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரட்சகரை புகழ்கிறோம், துதியின் மத்தியில் வாசம் செய்து ஆராதிக்கிறோம். தூதர்கள் வீரர்களை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை பாடும் போது நிறைவான ஜெயம் கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு மகிழ்ந்திடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுந்திருக்கபடி எங்களுக்காக மூன்று சுட்டுக் கொண்டீரே அப்பா ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் உடன்படிக்கை நாங்கள் பங்காளர்களானவே, முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் சுகமானேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையின் கவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, மனமே முழு இதயத்தோடு ரட்சகர் ஆகாதே. ஆத்துமாவே சோர்ந்து போகாதே, நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தரை பாடு. என்னுள்ளம் நன்றி யார் நிறைந்திடுதே, எந்த நிலை கையிலே. உன்னுள்ளம் நன்றி யார் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினை கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவே போதாதையா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். உலகங்கள் அவர் நல்லவர் என்று, ஆர்ப்பரியுங்கள் அவர் நல்லவர் என்று. எருகோ பிளக்கும், செங்கல் வழி திறக்கும், யோர்தான் கூடி நிற்கும், உனக்கு கத்த திறந்த வாசல் வைப்பார். Glory.
எக்காலம் முழங்கிடுமே. பிள்ளை நான் அவர் என்றும் தீர்ந்திடுமே. எக்காலென்று முழங்கி பிள்ளை நான் அவர் என்று தீர்ந்திடுமோ. எந்தன் கண்ணே துடைக்கிறாரே, ஏசப்பா எந்தன் கண்ணே துடைக்கிறாரே. ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சேர்ந்தால் போதும், நித்திய மோட்சத்திற்கு சேர்ந்தால் போதும். அன்புடன் கூட வாழ்ந்தால் போதும். இன்ப கூட்டத்தை நான் வாழ்ந்தால் போதும். ஓ நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, கண்டிப்பா ஒரு நாள் அப்பா என் தேவன் முகமுகமா நாங்கள் தரிசிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீங்க சொன்னீங்களப்பா, கண்டு விசுவாசிகளோடு காணாத விசுவாசிக்க நீ பாக்கியவான் சொன்னீங்களப்பா. தேவனை ஒருவனும் ஒரு நாள் கண்டதில்லை. அவர் ஆவியா இருக்கிறார் அவர். ஆனா நான் விசுவாசிக்கிறோம் ஐயா. என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. எங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அது மத்தியில வாசம் செய்வேன் சொன்னீரே. அதனால் இந்த கால வேளையிலப்பா முதலின் காலையா ஸ்தோத்திர பலிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாக தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமையை செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம், சமாதான பலிகளை செலுத்துகிறோம், உகந்த காணிக்கையை செலுத்துகிறோம் அப்பா. மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் பாட்டு பாடுவோம். ஒரு வரம் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒரு வரம் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆமாண்டவரே, எங்க தேவன் நீ ஒருவரே பரிசுத்தரா இருக்கீங்கப்பா. இஸ்ரவேல் துதிகள் வாசம் செய்ய தேவரே நீ பரிசுத்தர் எழுதப்பட்டிருக்கப்பா. சேனைகள் தேவனாய் கர்த்தர் நீ பரிசுத்தரா இருக்கீங்க ராஜா. நாங்களும் பரிசுத்தமா வாழ எங்களுக்கு பூ கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களோடு பேசும் அப்பா. தேவ ஆவியானவரே அப்பா, வார்த்தையை கொடுப்பீராக ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்திலே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீர் கர்த்தாவே. வேதத்தை கேளாதனுடைய ஜபம் அருவருப்பா இருக்கிறது நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால நாங்கள் வேதத்தை தியானித்து பிறகு தேசத்திற்காகவும் சபைக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஆண்டவரே சபையாருக்காகவும் ஜெபிக்கும்படியா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபத்தின் சத்தத்தை கேட்டு பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, நாங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை என் கர்த்தர் இந்த நாளில் நீர் செய்வீரப்பா. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த உபவாச ஜபத்திலே தூரத்திலே இருந்து ஆண்டவரே இந்த 2 மணி நேரம் உபவாச ஜபத்திலே நானும் கலந்து கொள்ளுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களும் மாற வேண்டும் என்று அப்பா இந்த நேரத்திலே வீட்டிலே உபவாசம் இருந்து, தூரத்திலிருந்து வேற வேற ஆண்டவரே பட்டணத்தில் இருந்து, வேற வேற கிராமத்தில் இருந்து ஆண்டவரை உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்களையும் என் கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. கர்த்தாவே, எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். சபைக்கு வந்த ஒவ்வொருவரோடு கூட, என்னோடு கூட, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நான் அல்ல ராஜா, என் வாயல்ல, என் வாயிலே வார்த்தையை வைத்து கரத்தை நேளே மறைப்பீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த நாளில் நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் நாம் உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பாகமாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த பாகம் ரொம்ப முக்கியமானது. 7ஆம் பாகம். 7னாவே பரிபூர்ணத்தை குறிக்குது இல்லையா? கர்த்தர் நம்ம ஆண்டவர் இந்த நாளில், இந்த உபவாச ஜபத்தில், உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் தான் நம்ம தேவ செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். 6 வாரம் நம்ம உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்தோம். பார்க்காதவங்க என்ன பண்ணுங்க, யூடியூப்ல இருக்கும், பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. இந்த வாரம் கேட்போம். மத்தேயு, எல்லாரும் எடுப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6, 16, 17, 18. உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது ஏசப்பா உபவாசத்தை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்போம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கிறேன். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீங்க உபவாசிக்கும் போதுன்னா நம்ம உபவாச ஜபத்துக்கு வரும் பொழுது என்ன பண்ணக்கூடாதா, மாயக்காரரை போல. யார் அந்த மாயக்காரர்கள்? மாயஜாலம். வெளியில ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். கரெக்டுங்களா? எல்லாருக்கும் என்ன பண்ணிடுறது, சொல்லிடுறது உபவாசம் இருக்கிறது. நம்ம யாருக்குமே நம்ம உபவாசம் இருக்கிறது தெரியக்கூடாது. அப்போ நீங்க சொல்லலாம், சிஸ்டர் நீங்க மட்டும் உபவாச ஜபம் போட்டிருக்கீங்களே, அப்படி போட்டதுன்னா வருவீங்க, அதுக்காக தான் போட்டிருக்கிறது. சரிங்களா? மற்றபடி நம்ம பர்சனலாக உபவாசம் இருக்கும்போது கூட நம்ம யார்கிட்டையுமே உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதோடைய பலனை இந்த பூமியிலேயே அனுபவிச்சிருவீங்க. ஓ, நம்ம அக்கா உபவாசம் இருக்கிறாங்க, அண்ணன் உபவாசம் இருக்கிறாரு அப்படின்னு நம்மளை குறித்து அந்த நேரத்தில் பெருமையாக நினைப்பாங்கல்ல. அப்போ பெருமையாக நினைக்கும் பொழுது அந்த பலனை நம்ம இந்த பூமியிலே அடைந்து தீர்த்துருவோமா. அதனால உபவாசம் இருக்கிறோன்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நம்ம சில பேர்கிட்ட சொல்கிறோம், நான் உங்களுக்காக உபவாசம் ஜெபிக்கிறேங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நம்பிக்கையற்று இருக்கிறாங்க. நமக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாங்களேன்ற காரணத்துக்காக தான் உங்களுக்காக நான் உபவாசம் இருக்கிற பிரதர்னு சொல்கிறது. மற்றபடி நான் உபவாசம் இருக்கிறேன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஏசப்பாவே சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்க? ஏசப்பாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். கரெக்டுங்களா? அப்போ அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக கீழ்ப்படியணும். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முக வாடலா இராது. நம்மளுடைய ஃபேஸ் எப்படி இருக்கணுமா, வாடி போகக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்.
அதுக்கு உதாரணமாக நம்ம எதை எடுத்துக்கலாம்? வெண்டைக்காவை எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 4 நாள் அப்படியே வெளியில் இருந்ததுன்னா வாடி போயிடும். நல்லா தண்ணிலாம் தெளித்து வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்மளுடைய ஃபேஸ் எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். யாருமே சொல்லக்கூடாது நம்ம சோகமாக இருக்கிற அப்படி கேட்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம முகம் நல்லா இருக்கணும். அப்புறம் 2வது, அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவங்க தான் மாயக்காரர்களாம். சோகமாக உட்காந்துப்பாங்க. இது சில ஆஃபீஸுங்கள்லாம் நடக்கும். சோகமாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ லெந்து நாட்கள் வேற இல்லையா? லெந்து நாள்னா எத்தனை? 40 நாள் கொண்டாடுறாங்க. அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் அந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறவங்க எங்கே போவாங்க? கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. கண்டிப்பாக அவங்க வேலைகளை பார்ப்பாங்க. 40 நாளும் சபையில் உபவாசம் இருக்கணும். அதுதான் லெந்து உபவாச நாட்கள். அப்படி இருக்க முடியுமா? முடியாது. முடியாது இல்லையா? ஆண்டவர் உபவாச நாளை சபையில் இருக்கிறோமோ வீட்டில் இருக்கிறோமோ எப்படி இருக்கக்கூடாதா? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். அதுதான் உபவாசம். நான் உபவாசம் இருக்கிறேன்னு வேலைக்கு போகிறதா? வேலைக்கு போனால் அது உபவாசம் கிடையாது. அது பெயர் பட்டினி. பட்டினியாக இருந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படி தான் அர்த்தம். அப்படி தான் ஆண்டவர் கணக்கில் எழுதுவார். நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கிறோம்? கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுவதற்காக உபவாசம் இருக்கிறோம்னா இந்த முறைப்படி போனால் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல. இப்போ ஸ்கூலுக்கு காலைல அனுப்புகிறோம். பசங்களை எப்படி அனுப்புகிறோம்? தலைவாரி, ரெட்டை ஜடை போட்டு, சாக்ஸ் போட்டு, ஷூ போட்டு, இதுதான் முறைன்னு ஒரு ஸ்கூலில் சொல்லிடுவாங்க. நான் அப்படி தான் அனுப்பி ஆகணும். உங்கள் ஸ்கூலில் என்ன வேணாலும் இருக்கட்டும் ரூல்ஸு. நான் இப்படி தான் சுடிதார் போட்டு தான் அனுப்புவேன், கவுன் போட்டு தான் அனுப்புவேன்னா ஒரு நாள் பார்ப்பாங்க, 2வது நாள் பார்ப்பாங்க, 3வது நாள் ஃபோன் வருமா வராதா? பேரண்ட்ஸ்க்கு வரும். இதுதான் ரூல்ஸு. ஆண்டவர் ரூல்ஸை எழுதி வச்சுட்டார். நீ உபவாச ஜபம் இருக்கும்பொழுது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம அப்படி தான் இருக்கணும். அதுக்கு மாறாக இருந்தால் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? முகவடலாம் இருக்காதுன்றாரு. அடுத்து மனுஷன் பார்க்குற மாதிரி நீ முகத்தை தொங்க போட்டுக்காதுன்றாரு. 3வது, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே நான் உண்மையாக நான் சொல்லிடுறேன், அப்புறம் என்ன கேட்காதீங்கன்றாரு. அடுத்து 17ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில், இதுதான் விஷயம், எந்த அந்த ரங்கம்னா இருதயத்தில். ஓ, உங்க இதயத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணும்படியாக உன் தலைக்கு என்ன பூசு. என்ன பூசு? என்ன பூசு. மேல் உபவாச ஜபத்துக்கு வரும்போது தலையில எண்ணெய் வச்சுன்னு வாங்க. சபையில எண்ணெய் கொடுக்கறது கிடையாது. சபையில எண்ணெய் கொடுக்கணும் சொல்லி வேதத்தில் எழுதப்படவே இல்லை. உபவாச ஜபத்துக்கு வரும்போது என்ன பண்ணு? தலையில எண்ணெய் பூசு. அப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னா, எண்ணெய் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால உபவாச ஜபத்துக்கு வரும்போது ஒரு சொட்டு எண்ணெயாவது தலையில என்ன பண்ணுங்க? வைங்க. எப்படி வைங்க? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வைங்க. ஆண்டவர் சொன்னாரு, முகத்தை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ, தலையில எண்ணெய் பூசுனாருன்னு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, ஏசப்பா நீங்க சொன்னீங்க, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் எண்ணெய் வைக்கிற ஆண்டவரே, என்ன பண்ணுங்க? எண்ணெய் எடுத்து வைங்க. ஹல்லேலூயா. இப்போ சொல்றது எல்லாத்தையும் அடுத்த வாரம் நம்ம செஞ்சிடணும், சரிங்களா? அப்போ எண்ணெய் பூசு. பாருங்க, உன் முகத்தை கழுவு. பார்த்தீங்களா? ஆண்டவர் பார்த்தீங்களா ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா, அப்போ அதெல்லாம் பண்றது இல்லை, அதான் தான் சொல்றாரு. ஏன்னா முகத்தை கழுவுலன்னா தூக்கம் வருவான். ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா லைனாக உட்காந்துருப்பாங்க. உக்காந்துக்குன்னு எல்லாரும் நல்ல உன்னிப்பாக சயின்ஸ் சொல்றதை கேட்பாங்க. சயின்ஸ் எப்போதும் வைப்பாங்க. நான் சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன், +1 +2. கரெக்டாக சாப்பாட்டுக்கு அப்புறம் வச்சுருவாங்க. ஃபிசிக்ஸ் சார் வந்துடுவார். மற்றதுனா கூட கண்ணை முடிச்சு பார்த்துருவேன். ஃபிசிக்ஸ் சார் வந்துடுவாரா, கண்ணில் தூக்கம் எப்படி தான் வரும்னு தெரியாது, கல்லை கட்டி தொங்க விட்ட மாதிரி தூக்கம் வந்துடும். சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டுக்கார அடிக்க சொல்லுவாங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவார். சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம். கரெக்டாக ஃபிசிக்ஸ் சார் பாடம் எடுக்கிறதுக்கும் அந்த தூக்கம் எப்படி தான் வரும்னு தெரியாது. வீட்டில் பட்டா தூக்கம் வராது, ஆனால் ஃபிசிக்ஸ் சார் பேசும்போது தூக்கமாக வரும். அப்படி தான் சொல்லுவார், போய் எல்லாரும் மூஞ்சி கழிந்து வா, லைனாக போ, யாராவது தூங்குனீங்க அவ்வளோதான், போய் மூஞ்சி கழிந்துவான்னு. இப்போ நான் யாருக்கெல்லாம் சொல்லணும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
தூங்குனீங்கன்னா என்ன பண்ணணும்? மூஞ்சி கழுவின்னு வரணும். அதான் ஆண்டவர் சொல்றார், முகத்தை கழுவு. ஏன்னா உபவாசம் இருந்து ஃபேன் போட்டு சேர் போட்டு உட்கார வைப்பாங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு. சபையில் ஃபேனை போட்டு சேரை போட்டு உட்கார வைப்பார் ஆண்டவருக்கு தெரியும். அதனால முகத்தை கழுவின்னு உட்காந்து என்ன பண்ணு? வார்த்தையை பாரு. வீட்டில் போய் தூங்கலாம். வீட்டில் 2 மணி நேரம் இல்லை, 8 மணி நேரம் தூங்குங்க, நல்லது. 10 மணி நேரம் தூங்குங்க, சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோ நல்லது. ஆனால் சபைக்கு வந்தால் வார்த்தையை கேட்கணும். தூக்கம் வர மாதிரி என்ன பண்ணுங்க? கீழே போய் முகத்தை கழுவின்னு வாங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்கிறேன், நானாலாம் சொல்லப்பா. இந்த பைபிளை நான் பிரிண்ட் பண்ணல. அப்போ என்ன பண்ணுமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். உன் தலைக்கு எண்ணெய் பூசு, அப்புறம் உன் முகத்தை கழுவு. கழுவு, முகத்தை கழுவு. எனக்கு முகத்தூக்கம் அங்கே தான் வருது. அப்போ இதை நீ பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாராம்? 18ஆம் வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். உனக்கு அந்தரங்கம் எது? உன் இருதயம் தான் அந்தரங்கம். அந்தரங்கத்துல பல வேதனைகள் இருக்கு. அந்தரங்கத்துல பல காரியங்கள், பல கேள்விகள். இது என்னது? இது இப்படியா இருந்தா எப்படி? இப்படியே போயின்னு இருந்தா இப்படி? பல கேள்விகள் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ என் மனசுல இருக்கிற மாதிரி உங்க மனசுலயும் பல கேள்விகள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு, பல வேதனைகள் இருக்கு, சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. அது எல்லாமே எங்க இருக்கு? அந்த ரங்கத்துல இருக்கு. உங்க இருதயத்துல அந்த ரங்கத்துல இருக்கு. நீங்க அந்த ரங்கத்துல என்ன பண்றீங்க? வேதனை இருந்தாலும் முகத்தை சிரிச்சுக்கிட்டு ஆண்டவர் சொன்னாரு, சந்தோஷமா வான்னு சொன்னாரு, தலைக்கு எண்ணெய் பூசிக்கின்னு வான்னு சொன்னாரேன்னு நீங்க சந்தோஷமா வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமான பதிலை தருவாராமே. இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொண்ட உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வெளியரங்கமான பதிலை தருவேன். நீ எந்த காரியத்துக்காக அந்த ரங்கத்துல வேதனையோடு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் வெளியரங்கமான பதிலை தருவேன். ஏன்னா நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க. தலைமையில வச்சு எடுத்துன்னு போக சொல்லுவாங்க, எடுத்துன்னு போறாங்க. இதெல்லாம் நேர்த்திக்கடை 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 தலைமையில வச்சுக்கிட்டு என்ன பண்றான் பிசாசு? பாரத்து மேல ஆல்ரெடியே அவங்க பாரத்துல இருக்கிறாங்க. அந்த தலை மேல ஏகப்பட்ட பிரச்சனை. என் தலையெழுத்து மாறாதான்னு அவங்க தலை மேல 1000 காரியங்களை வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிசாசு செய்ய வைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் தலை மேல எந்த பாரத்தையும் வச்சுக்காத. உன் தலை மேல இருக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு எண்ணெய் மட்டும்தான். இன்னா எண்ணெய் குறித்தான எண்ணெய் மட்டும்தான் உனக்கு வேணும்னு எண்ணெயை மட்டும் வைக்கி. மற்றபடி உன் கவலை எல்லாத்தையும் என்ன பண்ண? என் சமூகத்துல வை. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? வேற எங்கேயுமே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கு யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. நீங்க ஆனா கர்த்தர்கிட்ட வரும்பொழுது காசும் கேட்க மாட்டாரு. உங்களுடைய நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு இலைப்பாறுதல் நேரம் மட்டும்தான். ஏன்னா நான் பல தடவை நினைச்சிருக்கிறேன், ஈவினிங் ப்ரேயர் நடத்துறோம் இல்லையா, எப்போ 7 மணி ஆகும்னு நினைப்பேன். ஏன்னா அப்போதான் என்னால் உட்காரவே முடியும். அது வரைக்கும் செஞ்சுக்கினே இருக்க வேண்டியதுதான். என்னது 24 மணி நேரம் சர்வீஸ்ன்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை எடுக்க, அதை எடுக்க, அதை பண்ண, இதை பண்ணி, இதை கழுவ, அதை கழுவ. ஆண்டவர் சமூகம் வரும்போது தான் அப்பாடா உக்காந்தமே. கரெக்டுங்களா? உங்களுக்கும் அப்படி தானே? இந்த சமூகம் மட்டும்தான் உக்கார இடமா இருக்குது. மற்றபடி நம்ம ரொட்டீனாக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆண்டவர் நிம்மதியாக முதல்ல உக்காந்து என் வார்த்தையை கேளு. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இந்த வாரத்துல இந்த நிமிஷத்துல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அடுத்த வாரத்துல இருக்காது. ஹல்லேலூயா. தேவனால எல்லாமே கூடும். பாருங்க, 6ஆம் வசனம் படிப்போமா? 16 படிச்சிட்டோம், இப்போ 6 படிப்போம். அதுலயே, நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. ஜபம் பண்ணும் பொழுது சொல்றாரு, ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுமா? உன் அறை வீட்டில் போய் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொள்ளுகிறவங்க, இன்னைக்கு நான் உபவாசம் ஜபிச்சுட்டேன், நான் அப்படியே கடந்து போயிடுறேன்னு போயிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க? ஜபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க? உங்க அந்தரங்கத்துல உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச ஜபத்துல நீங்கள் ஏறெடுத்து கொண்டு ஜபத்தை நீங்க என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட என்ன பண்ணுங்க? பேசுங்க. ஒரு கணவன் மனைவி கிட்ட பேசுறது போல, ஒரு நண்பன் கிட்ட பேசுறது போல, ஒரு ரொம்ப நெருங்கிய உறவினர்கிட்ட பேசுறது போல நீங்க என்ன பண்ணுங்க? ஏசப்பா உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துக்கிறாருன்னு நினைச்சு அவர்கிட்ட என்ன பண்ணுங்க? பேசுங்க. அவர் பேசுகிற தேவனா இருக்கிறாரு, ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் கிட்ட போய் நம்ம கவுன்சிலிங் கேட்டால் கூட அரை மணி நேரத்துக்கு 500 ரூபாய் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், அவர் ரொம்ப பிரச்சனையில் இருந்தாராம். ஒரு வக்கீல் கிட்ட கவுன்சிலிங்னு போயிருக்கிறாரு, அரை மணி நேரம் தான் பேசினாராம். எவ்வளோ நேரம் பேசினாராம்? அரை மணி நேரம் தான் பேசினாராம். 500 ரூபாய் ஃபீஸ் வாங்கினாராம். ஆனால் அதனால அவருக்கு பிரச்சனை தான் வந்தது. ஆனால் அதே விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு பைசாவே இல்லாமல் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. நான் ஞானின்னு சொல்ல வரல, கர்த்தர் பிள்ளைகளிடத்துல ஆலோசனை கேட்பது தான் என்ன சொல்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்ல வரல. இப்போ இந்த யூடியூப்ல பார்க்கிறவங்களுக்கு தெரிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்குமானா அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம். கரெக்டுங்களா? கர்த்தர் பிள்ளைகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணுமே தவிர அந்நியன் கிட்ட போயிட்டு அதுக்குன்னு நான் வக்கீலே பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வக்கீலை பார்ப்பதற்கு முன்பதாக, டாக்டரை பார்ப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல ஆலோசனை கேட்பது நலம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆலோசனைக்காரர் அநேகரால் சுபம் உண்டாகும் அப்படின்னு வேதத்துல நீதிமொழிகள் எழுதியிருக்காங்க. ஆலோசனைக்காரர் அநேகரால் சுபம் உண்டாகும். 4 பேர் 4 சொல்றாங்கன்னா நம்ம மேல அக்கறை இல்லாம சொல்லல. இப்போ ஒரு பலவீனம்னு உங்களுக்கு சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கோல்டா இருக்கு, மூக்கு அடைப்பா இருக்குன்னா ரோட்ல போறவங்க சொல்லுவாங்களா, ஏங்க என்ன பண்ணுங்க, வெத்தலை பாக்கு எடுத்து அதில் ஒரு மிளகை வச்சு தேனை ஊற்றி சாப்பிட்டா கோல்டு போயிடுங்கன்னு ரோட்டில் போகிறவங்க சொல்ல மாட்டாங்க. உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த அக்கறையை நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. சொன்னாங்களே, நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இதை மாதிரி செய்யுங்க, உணவில் இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க, உங்களுடைய செயல்பாடுகளை இதை கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆலோசனைக்காரர் அநேகரால் சுகம் உண்டாகும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம அதை கேட்கறது தப்பு இல்லையே. அப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம், செய்யும் போது ஒரு சின்ன ஆலோசனை வழியாக கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை உண்டு. அதுவும் ஆலோசனை சொல்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஜெயம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் வழியாக உங்களிடத்துல பேசுவார். ஏன்னா நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, உங்கள் வழியாக கூட மற்றவங்களிடத்துல கர்த்தர் பேசுவார். நீங்க சொல்ற ஆலோசனை, மற்றவர்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனை எலிசாவை போல இருக்கும். அன்னைக்கு ஒரு கசப்பான உணவுன்ற போது எலிசா சொன்னாரு, ஒரு மாவை தூக்கி போடுன்னாரு. அந்த மாவை தூக்கி போடும் பொழுது கசப்பான உணவு நல்ல உணவா மாறிடுச்சிங்களாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறுவதற்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும்படி சில ஆட்களை எழுப்புகிறாரு. அதை நம்ம என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். ஹல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் லூக்கா 4ஆம் அதிகாரத்தை பார்க்க போறோம். மத்தேயு 4 எடுத்துக்குவோம். லூக்கா 4, மத்தேயு 4. சரி, மத்தேயு 4 பார்த்துட்டு லூக்கா 4 பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 மத்தேயுலையும் 4 எழுதியிருக்கு, லூக்காவிலையும் 4 எழுதியிருக்கு. என்ன ஒரு காரியத்தை 2 பேரும் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா, அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டது, இப்போதான் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே காரியத்தை மத்தேயுவும் எழுதுறாரு, லூக்காவும் எழுதுறாரு. என்ன காரியம் அப்படின்னா, 1ஆம் வசனம் படிக்கிறேன். மத்தேயு 4 1ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே, யாராலே? ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப பாத்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருந்தாரா? எத்தனை நாள் உபவாசம் இருந்தாரா? இப்போ பாருங்க, இன்னைக்கு அநேக ஜனங்கள், இப்போ நம்ம கிறிஸ்துவ ஜனங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதி ஜனங்கள், எல்லாமே கிறிஸ்துவர்களை எல்லாருமே கிடையாது, ஒரு சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா லெந்து நாட்கள் அப்படி சொல்லி 40 நாட்களை எடுக்கிறாங்க. அது லெந்து நாட்கள்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த குட் ஃப்ரைடே வரப்போகுது இல்லையா, குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறாங்க. அந்த உபவாசம் பார்த்தீங்கன்னா பைபிளில் உபவாசம் இருக்கணும்னு எழுதப்படலை. நம்ம பைபிளில் இல்லாததை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அவங்க குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி 40 நாட்கள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு வேதத்தில் எழுதப்படலை. அதனால நம்ம 40 நாள் லெந்து நாட்கள் உபவாசம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஆனால் நம்ம வருஷத்தில் 40 நாள் கண்டினியூவாக உபவாசம் இருக்க முடியாது என்பதற்காக தான் நம்ம இந்த வேலைக்கிழமை உபவாசத்தை வைக்கிறோம். கரெக்டுங்களா? பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை நம்ம 21 நாள் உபவாச ஜபமும் லாஸ்ட்டாக வைக்கிறோம். நன்றி சொல்லும்படியாக நம்ம அந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி சொல்ல அந்த அதுவை வைக்கிறோமே தவிர்த்து 40 நாட்களும் நம்மளால் உபவாசம் இருக்க முடியாதுன்னு தான் நம்ம வாரத்தில் ஒரு நாள் உபவாச ஜபத்தை சபையில் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் லெந்து நாட்களை ஆசரிக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்படவே இல்லை. வேதத்தில் எழுதப்படாததை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம நினைக்கலாம் அவங்களாம் செய்கிறாங்களே அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம். நம்ம அதில் போய் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லியிருக்கிறாரு, நான்வெஜ் பிடிச்சவன் நான்வெஜ் சாப்பிட்றான். கரெக்டுங்களா? இப்போ எனக்கு மீன் பிடிக்கும், நான் மீன் சாப்பிட்றேன். அவருக்கு மீன் பிடிக்காது, அவர் என்ன சாப்பிட்றாரு? பச்சை காய்கறிகளும் பச்சை பயிரும் அவர் சாப்பிட்றாரு. நான் போயிட்டு நீங்கள் ஏன் பச்சை காய்கறி சாப்பிட்றீங்க, மீன் ஏன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நான் அவரை கேட்கக்கூடாது. அதே மாதிரி அவர் என்ன ஏன் நீங்கள் மீன் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு கேட்கக்கூடாது. அது ஏன் விருப்பம். கரெக்டுங்களா இல்லையா? 40 நாள் உபவாச ஜபம் நீங்கள் ஏறெடுக்கிறீங்க, நான் அவரை கேட்க மாட்டேன். புரியுதுங்களா இல்லையா? அதே மாதிரி என்ன அவரை கேட்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா வேதத்தில் எழுதாத நாங்கள் செய்ய மாட்டோம். புரியுதுங்களா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாரு. ஆமாம், இருந்தார் தான். அவர் ஊழியம் தொடங்குவதற்கு முன்பதாக உபவாசம் இருந்தார். அதாவது ஒரு காரியம் நீ செய்வதற்கு முன்பதாக உபவாசம் இருப்பது நல்லது. இப்போ நான் ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எடுத்தடுப்புலேயே நாளைக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டா அப்போ அது என் சுயத்தில் செய்கிறேன். இதே நான் உபவாசம் இருந்து நான் தாழ்த்தி ஒரு காரியத்தை நான் செய்வேன்னா அது நான் கர்த்தரால் செய்கிறேன். கரெக்டுங்களா? அதுக்கு தான் உபவாசம். உபவாசம் இருக்கும் பொழுது நம்ம இப்போ 40 நாள் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை கர்த்தர் தராரு. ஒரு பேச்சுக்கே நான் சொல்கிறேனே, இப்போ நம்ம சபைக்கு ஒரு நிலத்தை வாங்குங்கன்னு ஏசப்பா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சபைக்கு போய் நம்ம லேண்டை வாங்க போகிறோம். ஆமீன், அப்படியே ஆகட்டும். நம்ம உடனே போயிட்டு காசு கட்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்னுடைய பலத்தில் வாங்குறேன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும், எனக்கு ஆண்டவர் அந்த நிலத்தை கொடுக்குறாருன்னா நான் உடனே போய் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம சபையில் 40 நாள் உபவாசத்தை கண்டிப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்க வேண்டியது மட்டும்தான் கர்த்தருடைய கிருபை. என்ன பாருங்க, ஊழியம் செய்கிறதுக்கு கூட நாங்கள் உடனே போய் எங்கேயும் ஊழியம் செய்ய மாட்டோம். ஒரு இடத்துக்கு வீட்டுக்கே வாங்கன்னு சொன்னால் கூட காலையில் என்ன பண்ணுவோம், உபவாசம் இருந்துட்டு தான் அங்கே போவோம். உபவாசம் இல்லாமல் யார் வீட்டுக்கும் போகிறது கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கிடையாது, தேவநாம மகிமைக்காக சாட்சி சொல்கிறேன். மருத்துவமனை ஊழியத்தில் போகும்பொழுது போன மாதத்தில் ஈடன் சொல்லிட்டு ஒரு ஈடனா அவர் ஒரு சகோதரர், தேவநாம மகிமைக்காக அந்த சாட்சி சொல்கிறேன். நாங்கள் வார்டில் ஜெபிச்சுக்கினே வரோம். அந்த பிரதர் லாஸ்ட்டில் இருக்கிறாரு, படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போது இவர் போய் ஜெபிக்க போகிறாரு. அங்கே இருந்த சகோதரர் சொல்கிறாரு, இங்கே வராதிங்க, இவருக்கு ஜெபிக்காதீங்க, நீங்கள் அப்படியே போயிடுங்க. ஏன் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, அவருக்கு இருதய துடிப்பு ரொம்ப குறைவாயிடுச்சு, அதாவது ரொம்ப லோவாயிடுச்சு. அதனால அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவரை இங்கே ப்ரேயர் பண்ணாதீங்க, அப்படி போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் அப்படி போயிட்டாரு. நான் அங்கே ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிச்சேன், ஏசப்பா இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க, அன்றைக்கு 38 வருடமாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை பார்க்க நீங்கள் போனீங்க, இப்போ நாங்கள் வரல, நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். அது அவர் கேட்டார். கேட்ட அடுத்த நிமிஷம் எங்களை கூப்பிட்றாரு, சிஸ்டர் இங்கே பிரதர் ஜெபம் பண்ணுங்களேன். புரியுதுங்களா? அந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே வாங்க சொல்லி ஜெபிக்கிறாரு. உடனே போய் ஒரு ஜெபம் பண்ணார். ஏன்னா நம்மளை மதிக்கலையா, எங்களை போக சொல்லிட்டீங்களே அப்படின்னு பார்க்குற நேரம் அது கிடையாது. நம்மளை ஜெபின்னு சொன்னால் ஜெபிக்கணும், ஜெபிக்க வேணான்னா ஜெபிக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதனால் உடனே போயிட்டு அவர் ஜெபம் பண்ணார். அப்புறம் அவர் கைப்பிரதியும் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவர் ஓமத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கண்டிப்பாக அவருக்காக ஜெபம் பண்ணோம் தொடர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் மறுபடியும் அவருக்கு அந்த பலவீனம் வந்திருக்கு. மறுபடியும் ஓமத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போயிருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி முடியாமல் போயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், நல்லா தான் இருந்தார், இப்போ முடியாமல் மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபம் பண்ணோம். உண்மையாக கர்த்தர் பார்க்குறாரு, நம்ம யாரையும் நியாயம் செய்யக்கூடாது இல்லையா? ஜெபம் பண்ணோம். கொஞ்ச நாளில் மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நல்லாயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. நாங்கள் அவர்கிட்ட சொல்லலை, எங்களை வீட்டுக்கு கூப்பிடுங்க நாங்கள் சொல்லலை.
ஆனால் அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, இது மாதிரி வாங்க, எங்க நல்லாயிட்டாரு, நீங்கள் வரீங்களா, இங்கே தான் பிஞ்சிவாக்கம், கொஞ்சம் வந்து பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்களேன் சொன்னோம். வந்துடுறேங்க, நாளைக்கே போல. என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உபவாசம் இருந்து போ, உபவாசம் இருந்து நீ என்ன பண்ண போ. கரெக்டுங்களா? அதுக்காக தான் சொல்ல வரேன், தேவநாம மகிமைக்காகவும் சாட்சி சொல்கிறேன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தட போய் செஞ்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக ஜபத்துடன் கூட செய்யும் பொழுதுதான் நமக்கு காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இப்போ ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய ஊழியம் செய்ய போறாரு. ஏன்னா ஒரு 30 வருஷம் தாய் தந்தையோரோட கூட இருந்தாரு. இப்போ அவர் ஊழியம் செய்ய போறாரு. அப்போ 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ அது பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடேக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைவதற்கு முன்பதாக அவர் உபவாசம் இல்லை. ஏன்னா அவர் கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட எருசலேம்ல கழுதையின் மேலே பவனி வருகிறார். நம்ம படித்தோம் இல்லையா? குருத்தோலையை கையில் ஏந்தி பிள்ளைகள் அனைவரும் ஓசன்னா பாடுவோம் என்று பாடுறாங்க. அப்போ குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி கூட சந்தோஷமா தான் இருக்கிறாரு. ராஜாதி ராஜாவா பவனி வருகிறார். அப்போ குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி கூட நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். அவர் எப்போ வியாய்க்குள்ள பட்டாருன்னா, சிலுவையில அறையப்படும் பொழுது கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவர் சிலுவைக்கு வர வரைக்கும் தான் அவர் வியாய்க்குள்ள பட்டாரே வரைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வியாய்க்குள்ள படவும் இல்லை, அவர் கஷ்டப்படவும் இல்லை. அதனால 40 நாள் உபவாசம் இருந்து லெந்து நாட்களை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. லெந்து நாள் என்பது சிலுவை குறித்தான ஒரு தியானம்னு சொல்றாங்க. அது அந்த 40 நாள் மட்டும் இல்லை, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த சிலுவையை நான் தியானிக்கணும். ஆமென். அந்த 40 நாள் மட்டும் தண்ணி அடிக்காம, சிகரெட் அடிக்காம, 41வது நாள் சிகரெட் அடிச்சு தண்ணி அடிச்சா ஓகேவா? சொல்லுங்க. யார் மனசு நம்ம காயப்படுத்திடக்கூடாது. அதெல்லாம் வேத வார்த்தையை மட்டும் போடுறது. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கிறாரு. அதுவும் எப்படி உபவாசம் இருந்தாரா? ஆவியானவராலே உபவாசம் இருக்கிறாரு. இப்போ ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு. 2ஆம் வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் தான் எழுதியிருக்க, தவிர தண்ணி குடிக்காம. அதனால அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அதாவது இப்போ உபவாசம் முடிஞ்சிடுச்சு. உபவாசம் 40 நாள் உபவாசம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அது 40வது நாளில் இருக்கிறாரு. 40வது நாள் அவருக்கு பசி வந்துச்சு. 40 நாள் பசி வரும். அதாவது இது டெஸ்ட் டைம். சோதனைக்காரன் அப்படின்னும் போது அவன் டெஸ்ட் பண்ணுறான். கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு உயர்வு வரப்போகுது. ஹல்லேலூயா. இப்போ சோதனைக்காரன் அவடத்துல என்ன சொல்கிறான்னா, இந்த கல் இருக்குல்ல, அதை அப்பமாக்கி நீ சாப்பிடு, நீ தேவனுடைய குமாரனாச்சே அப்படின்னு சொல்கிறான். அதாவது உபவாசம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு டெஸ்ட் வரும். எங்கே தெரியுமா? அது உணவில் வரும். எப்பவுமே தோசை வாசனையே பிடிக்காது. டெய்லி தோசையா அப்படின்னு இருக்கும். பசங்களுக்கு டெய்லி தோசை கொடுங்களேன், அம்மா டெய்லி தோசையாமான்னு வாங்க. ஒரு நாள் உபவாசம் இருக்க வைங்களேன், அப்போ தான் வாசனை வேற மாதிரி இருக்கும். என் பிள்ளைங்களை நான் எப்படி உபவாசம் இருக்க வைப்பேன்னா, நான் இருக்கும்போது அவங்க உபவாசம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க இல்லையா? வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பிள்ளைங்களை உபவாசம் இருக்க வைப்பேன். நான் சாப்பிடுவேன், அவங்கள உபவாசம் இருக்க வைப்பேன். கடினமான தாயாக இருக்கலாம், அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் அப்படி செய்கிறேன். அப்போ செய்யும்போது, அம்மா எப்பவுமே தோசை வாசியே எனக்கு பிடிக்காதுமா, ஆனால் இப்போ மட்டும் எனக்கு உபவாசம் இருக்கும் போது மட்டும் அந்த வாசனை நல்லா இருக்கேன்னா அது அப்படி தான். அது பிசாசினால் அந்த உணவு மேலே ஒரு இது கொண்டு வரணுன்றதுக்காக அந்த இதுவை கொண்டு வருவான். நீ என்ன பண்ணு, அப்படி பண்ணாத. இப்போ நான் கூட உபவாசம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் உணவு கொடுத்தேன். கரெக்டுங்களா இல்லையா? பிள்ளைங்களுக்கு காலை டிஃபனுக்கு ஏதோ பண்ணி கொடுத்து அனுப்பி ஆகணுமே. அப்போ நான் உபவாசம் இருக்கும்போது எனக்கு அதை பற்றி ஒரு நினைப்பே இல்லை. நான் பாட்டுன்னு செய்கிறோம் பண்ணுறோம். இதே நம்ம புதுசாக பண்ணும் பொழுது அப்போ தான் பசிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? உபவாசம் இருக்கும்போது பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வசனத்தை நம்ம சொல்லணும். என்ன வசனம் சொல்லணும்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்குதே அப்படின்னு சொன்னா பசி வராது. ஹல்லேலூயா.
இந்த வசனத்தை சொல்லும் பொழுது நமக்கு பசிக்கவே பசிக்காது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க உபவாசம் இருக்கும்போது இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பசிக்காது. நீங்க பாருங்க. ஏன்னா நான் பல தடவை நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன், எனக்கு பசிச்சது கிடையாது. நீங்களும் சொல்லி பாருங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லாது. ஏன்னா இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, அந்த உணவு காட்டின பிசாசு அந்த டெஸ்ட் அவர் பாஸ் ஆயிட்டாரு. அடுத்து இன்னொரு டெஸ்ட் வைக்கிறான். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்புருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதாவது என்ன பண்றான், சர்ச்சுக்கு மேல நிக்க வைக்கிறானா. சர்ச்சுக்கு மேல நிக்க வச்சு, நீ அங்கிருந்து கீழே குதி. கீழே குதிச்சனா என்ன பண்ணும், உன்னை தேவ தூதர்கள் தங்கள் கையில ஏந்திக்கின்னு போவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், பிசாசு என்ன சொல்றான்னா வசனத்தை சொல்றான். பிசாசு என்ன சொல்றான், வசனத்தையே சொல்றான். அப்போ பரீட்சை பார்க்கும் பொழுது நமக்கு வருது மைண்ட்ல என்ன வார்த்தை வருது, இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு ஒரு இது மைண்டில் வரும். நீ சரீர பலவீனமாக இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு போனிய, கத்தரை தேடினிய, ஏதாவது மாறிச்சா, நீ ஏசு ஏசுன்னு ஓடினிய, ஏதாவது மாறிச்சா அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணுவான், பிசாசு நின்று கேள்வி கேட்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஒரு குழப்பமான ஒரு நேரமாக இருக்கும். நம்ம உட்காந்துன்னு இருக்கிறோம், உக்காந்துக்கும் போது இன்னும் இந்த பிரச்சனை மாறவே இல்லையே, நம்ம இன்னும் அதே காரியம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும்போது பிசாசு நிற்பான். ஏன்னா குழப்பம் வரும்போது பிசாசு வந்துடுவான். பிசாசு மனசில், அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி அவன் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கின்னு தலையில் கொம்பு வச்சுக்கின்னு நின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏசு நாமத்தில் போ சாத்தானே சொல்லிடுவான். அவன் எப்படி வருவான்னா மைண்டில் வருவான். மைண்டில் என்ன பண்ணுவான், பேசுவான். உனக்கு என்ன ஆச்சு பாத்தியா, நீ இந்த நிலைமையில எதுனா இருக்கிற, உனக்கு என்ன மாற்றம் வந்துச்சு, உனக்கு எந்த மாற்றம் வரலை, நீ ஏசு ஏசுன்னு கோயிலுக்கு போனியே, உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு பிசாசு கேள்வி கேட்கும் பொழுது நீங்க அவனுக்கு எதிர்த்து என்ன பண்ணணும், வார்த்தையை பேசணும். பிசாசு எப்படிப்பட்டவனா, அவன் ஒரு நாத்தம் பிடிச்சவன், வெக்கம் கட்டவன். அவனை துப்புனாலும் போக மாட்டான். நிறைய பேர் வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க, எண்ணெயை எடுத்துக்கணும், வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க, எண்ணெயை தெளிக்கிறேன், தண்ணியை தெளிக்கிறேன்னு தெளிப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற்று, குளிச்சுட்டு போகிறான்னு சொல்லுவான். என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் ஊற்று, குளிச்சுட்டு போகிறான். ஏன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க, இப்போது இதுக்கு மேலே நான் தண்ணி ஊற்றுனா நனையும். இதே ஆவியாக இருந்தால் அது மாதிரி தண்ணி ஊற்றுனா நனையுமா, நனையாது. அப்போது நீங்கள் எண்ணெயை தண்ணியை ஊற்றுனாலும் ஒன்றுமே அவனுக்கு ஆகாது. ஏன்னா அவன் ஆவியாக இருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஆவியாக இருக்கிறான். இப்போ அவன் ஆவியாக இருக்கும் பொழுது ஆவியின் பட்டயத்தை நீ கையில் எடுக்கணும். என்ன பட்டயத்தை கையில் எடுக்கணும், இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, இதை குறித்து நான் நாடகம்லாம் போட்டிருக்கேன். எப்பயோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள் அந்த நாடகத்தை, இதில் யூடியூப்பில். அவன் ஆவியாக இருக்கிறான், சண்டையை கொண்டு வருவான், கலகத்தை கொண்டு வருவான், அவன் நிற்பான். அப்போ நீங்கள் அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போவான்னா நின்றுன்னு எதாக இருப்பான். நல்லா பாவம் பண்ணுன்னு சொல்லுவான். அழுதா இன்னும் கொஞ்சம் அழதான் வைப்பானே தவிர்த்து கண்ணீரை துடைக்க மாட்டான். கர்த்தருடைய கரம் மட்டும்தான் கண்ணீரை துடைக்கும். பிசாசின் கரம் கண்ணீர் துடைக்காது, இன்னும் கண்ணீரை வர வைக்கும். அதனால புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டணும், ஆவியின் பட்டயம். என்ன பட்டயம், வார்த்தை. இப்போ ஆண்டவர் எப்படி வெட்டுறாரு பார்க்கலாமா, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும்னு சொல்றான் இல்லையா. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்குதுன்னு அவன் சொல்றான். வார்த்தையை எடுத்து அவன் சொல்றான், வார்த்தையை எடுத்து கத்தி அவன் நீட்டுறான். அப்போ அதற்கு இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நீ சொன்னவனே நான் குதிக்க முடியாது, என் கர்த்தரை நான் டெஸ்ட் பண்ண முடியாது, என் தேவனை நான் டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராக இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. எப்படி எழுதி இருக்கிறதே. அப்ப எல்லாருமே எதுல இருந்து பேசுறாங்க, பிசாசும் பைபிள்ல இருந்து தான் பேசுறான், இயேசு கிறிஸ்துவும் பைபிள்ல இருந்து தான் பேசுறாரு.
அப்போ பைபிள்ல இருந்து சொல்ற வார்த்தை தான் பட்டயம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? பட்டயத்தை எடுத்தவன பட்டயத்தால வெட்டணும்னா கர்த்தருடைய வார்த்தையை தான் எடுத்து என்ன பண்ணணும்? வெட்டணும். ஹல்லேலூயா. அப்போ அதற்கு இயேசு சொல்லிட்டாரா? அப்ப அது முடிஞ்சு போச்சு, அந்த இது முடிஞ்சு போச்சு. மூணாவது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் பூமியின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, அதாவது உங்களுக்கு காட்டுறான், பாரு உன் பையனை பாரு, பாரு உன் மருமகளை பாரு, பாரு உன் சரீரத்தை பாரு, இந்த நோயை பாரு, இந்த வியாதியை பாரு, இந்த வறுமையை பாரு, பணம் இல்லை பாரு, வாடகை கட்ட முடியலையே பாரு, கரெக்டுங்களா இல்லையா? பணம் போயினே இருக்கே பாரு, மருந்து மாத்திரை இவ்வளோ இருக்கே பாரு, உன் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணாரு பாரு, என்ன பண்றான்? காட்டுறான், காண்பிக்கிறான். காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து, யாரை விழ சொல்றான்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்ன பண்ணுமா? அவன் காலில் வேணுமா? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். இன்னைக்கு நம்ம அவனை பணிந்து கொள்றோம், பணிந்து கொண்டோம். இப்போ பணிந்து கொள்றோமானா பணிந்து கொள்றோம் எப்படின்னா, பிசாசை பணிந்து கொள்றது. இப்போ யாராவது விக்கிர கோயில் போறீங்களா? விக்கிர கோயிலுக்கு யாரும் போறது இல்லை. ஆனால் அவன் நம்மளை வந்து பணிந்து கொள்ள வைக்கிறான். எப்படி தெரியுமா? நமக்கு டெஸ்ட் காட்டும் பொழுது நீ வார்த்தையை சொன்னா பணிந்து கொள்ளலை, அதை விட்டுட்டு அவன் காட்டுறதை பார்த்தா அவனை பணிந்து கொள்வதற்கு சமமா? ஹல்லேலூயா. அவனை பணிந்து கொள்ள போறோமா இல்லை நம்ம கர்த்தரை பணிந்து கொள்ள போறோமா? தேவனை மகிமைப்படுத்த போறோமா இல்லை அவனை மகிமைப்படுத்த போறோமா? நம்ம விக்கிரக கோயிலுக்கு போல விக்கிரகங்களை கையெடுத்து கும்பிடல, ஆனா அந்த பிரச்சனைக்கு நான் பணிந்து போயிட்டேன்னா நான் அவனுக்கு பணிந்து போறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ஒரு பிரச்சனையை சொல்றேன். இப்போ பையனுக்கும் மருமகளுக்கும் சண்டை, பிரச்சனையை உனக்கு காமிக்கிறானா? காமிக்கும் பொழுது தவறான வார்த்தை பேசும்பொழுது நம்ம அவனுக்கு பணிஞ்சு போறோம். என்ன பண்ற தெரியலையே நான் அழும்போதும் அவனுக்கு பணிஞ்சு போறோம்னு வேதம் சொல்லுது. ஆனா அவனுக்கு பணியாம பிசாசே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானேன்னு யாரால் தெரியுமா சொல்ல முடியும்? கர்த்தர் பிள்ளையால தான் சொல்ல முடியும். ஏன்னா நீ சொன்னாதான் அவன் போவான், உன்னால மட்டும்தான் சொல்லவும் முடியும். இப்ப நான் ரோடுக்கு போறேன், வண்டியெல்லாம் டிராஃபிக்கா இருக்கு, இப்படி போப்பா இப்படி போப்பா இப்படி போப்பான்னா முதல்ல நீ போப்பான்மா. கரெக்டுங்களா இல்லையாப்பா? நீ அப்படி சுத்திக்கின்னு போ, நீ இப்படி போனா நீ யாரு? அப்படி போ. கரெக்டுங்களா இல்லையா? இதே நான் ஒரு டிராஃபிக் ட்ரெஸ்ஸு, அதாவது டிராஃபிக் மேன் போலீஸ் இருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு ஒல்லியா வடான்னு இருந்தால் கூட இப்படி போ இப்படி போ இப்படி போ இப்படி போன்னா அந்த அம்மா காட்டுற கைப்பக்கம் போயிடுவாங்க எல்லாரும். ஏன்? ட்ரெஸ்ஸு பேசுது. இன்னைக்கு எனக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு, ரட்சிப்பின் வஸ்திரம், அது கண்ணுக்கு தெரியல, ஆனா பிசாசின் கண்ணுக்கு தெரியும். பிசாசின் கண்ணுக்கு என்ன தெரியும்? அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பார்க்கறான். நோ என்ட்ரி இருந்து போறான் பத்தியா, குடிச்சிட்டு வரான் பத்தியா, குடிச்சிட்டு போவாங்கல்ல, போலீஸ்காரன் நிக்கிறான்னா அவ்வளோ நேரம் சல்லு 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 ஓட்டுவான். ஒரு தடவை நானும் போகும்போது நான் சொல்லுவேன், பல தடவை சொல்லியிருக்கேன், அப்பா கர்த்தர் தான்ப்பா காப்பாத்துனாரு சொல்லுவேன். ஏன் சொல்லுவாங்க? கண்டெய்னர் லாரி கூட சொல்ல மாட்டேன், கண்டெய்னர் லாரி கூட அழகா போவான். ஆனா இந்த வாலிப பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க இப்படி 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 போவாங்க பாருங்க, நான் கர்த்தர் தான் காப்பாத்துனாங்கன்னு சொல்லுவேன். அப்ப அந்த மாதிரி போவான். என்னது? அதை மாதிரி என்ன பண்ணுவான்? இப்படி அப்படி போவான். எங்களுக்கு முன்னாடி இப்படி 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 ஜிக்ஸாக் மாதிரி போவான். வாயில இது வரைக்கும் வரும், சரி சொல்லக்கூடாதுன்னு கம்னு இருப்பேன். கரெக்டுங்களா இல்லையா? அந்த அளவுக்கு கோவம் வரும். அப்ப இதே அவன் அப்படி இப்படி போறானே, ஒரு 10 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க, நம்ம இங்க 10 பேர் நிக்கிறோம், 10 போலீஸ்காரங்க அவன் போவான். அது மாதிரி சந்துல போயிடலாமா? போலீஸ்காரன் வர பார்த்துட்டானே, ஃபைன் போடுவானே, ஊத சொல்லுவானே, காலில் என்ன பண்ணுவான்? லட்டியை வச்சு அடிப்பானே, வலி தாங்க முடியாதே. கரெக்டுங்களா இல்லையா? அப்போ எது பேசுது? ட்ரெஸ்ஸு, சட்டம், சட்டம் தெரிஞ்ச போலீஸு அங்க நிக்கிறான். அப்போ நம்ம வார்த்தையை தெரிஞ்ச பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தை தெரிந்த பிள்ளைகள் கிட்ட தான் பிசாசு வாலாட்டவே முடியாது. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் தைலத்தை எடுக்காதீங்க. தலைவலி வந்த உடனே அதுக்குன்னு வரும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு யாருக்கும் தலைவலி வராது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன்.
அடுத்த நிமிடமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தலைவலியே போ அப்படின்னு சொன்னாலே போயிடுவோம். உண்மையா நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன்னு தலைவலி போயிருக்குது. அதிகமாக ஃபோன் பார்க்கறதால கொஞ்சம் அப்போ சில சமயம் தலைவலி வரும். அடுத்த நிமிஷமே கர்த்தராகி இயேசு நாமத்தில் தலைவலியே போ, தலைபாரமே போ, என்னை தொடாத, நான் கர்த்தருடைய வேலையை செய்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லுவேன், சுகமாயிடும். ஃபோனை நல்லா பார்த்துக்கினேன், தலைபாரமாக இருந்தால் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். அது நான் அதையும் சொல்லிடுறேன். அது சொல்லிடணும்ல, ஐயனுக்கு தலைபாரமே போகலங்க, நீ அவ்வளோ என்ன பண்ணுந்த ஃபோனில் என்ன பார்த்துக்கிட்ட, கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தா போயிடும். ஃபோனில் நான் கர்த்தர் வார்த்தையை தான் பார்த்துன்னு இருந்தேன்னா அந்த தலைவலி போயிடும், பிசாசுனால வந்து தலைவலி போயிடும். நான் ஃபோனில் இவங்கள பார்க்குறத பேசுகிறத கேட்டுன்னு இருந்தேன், ஷார்ட்ஸ் பார்த்துன்னு இருந்தேன்னா அது தலைபாரம் போகாது. ஏன்னா பிசாசுக்கு நம்மளே இடம் கொடுத்து தலை மேலே உக்காந்து போடான்னு சொல்கிறோம். அதுக்கு ஆண்டவரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தானே இடம் கொடுத்தேன்னு. இப்போ வீடை திறந்து வச்சுட்டு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், கதவு மூடிடுவார். கொசு வரக்கூடாது, ஈ வரக்கூடாது, பள்ளி வரக்கூடாது. கொசுக்கும் ஈக்கும் பள்ளிக்கும் கதவு மூடுற தெரிஞ்ச நமக்கு பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்றோமே, ஏன்? கரெக்டுங்களா இல்லையா? பிசாசு மட்டும் வரான், ஜாலியாக வந்து உட்காந்துக்கிறான், குடும்பத்தில் சண்டையை கொடுக்குறான், குழப்பத்தை கொடுக்குறான், வறுமையை கொடுக்குறான், வலியை கொடுக்குறான், வேதனையை கொடுக்குறான். அதுக்கு மட்டும் நம்ம அமைதியாக இருக்கிறோம். ஏன்? கொசுவுக்கு கொசுவாலை போட்ட தெரிஞ்ச நமக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தெரியலையே, ஏன்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம நினைக்கலாம், அப்போ நான் வீட்டில் உக்காந்துக்கினே வார்த்தையை பேசிட்டா போயிடுவான்னா கண்டிப்பாக போவான். ஆனால் நீ உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஒரு ஃபோனை நீ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு ஃபோனை நீங்கள் பயன்படுத்தணுன்னா ஃபோனுக்கு முதல்ல சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டு தானே ஃபோனை பயன்படுத்த முடியும். அப்போ உபவாச ஜபத்திலே வந்து நீங்கள் கலந்து கொள்வது சார்ஜ் போடுறதுக்கு சமம். வீட்டுக்கு போகிறீங்க, இதே அப்படியே உபவாசமாக வீட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எதெல்லாம் வேணுமோ அதையும் பேசுங்க, எதெல்லாம் வேண்டாமோ அதையும் துரத்துங்க. நான் உபவாச ஜபம் முடிச்ச பிறகு அதுதான் பண்ணுவேன். நான் பண்ணுறத உங்களுக்கு சொல்கிறேன், நான் பண்ணாததை சொல்லலை. எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்பேன். எங்கள் கார் ஷெட்டு பார்த்தீங்கன்னா வெறுமையாக இருந்தது. நானும் நிற்பேன், நின்றுக்குன்னு ஜன்னலில் லைட்டாக திறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கார் வருவதாக, கர்த்தர் சிறந்தவர், சிறந்த காரை தருவாராக அப்படின்னு சொல்லுவேன். பீரோ திறப்பேன், ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நகை வருவதாக, கவரிங் நகையெல்லாம் தங்கமாய் மாறுவதாக சொல்லுவேன். பர்ஸை திறப்பேன், கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இந்த காலியான பர்ஸு நிரம்புவதாக. சமையல் கட்டுக்கு போவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ப்ரொவிஷன் எல்லாம் நிரம்பட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பணும் கர்த்தாவே, நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையணும், மிச்சம் எடுக்கணும். அப்படி நமக்கு என்ன வேணுமோ அதை பேசுவேன். என் பிள்ளைய நான் கண்ணில் பார்க்கல, என் மகளை ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் மகளை ஆசீர்வதிக்கிறேன். என் மகள் கோடியா பெருகணும். கையெடுத்து என் தலை மேலே கை வச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னை ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு தீர்காயுசு உண்டாகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபையாரை ஆசீர்வதிக்கிறேன், அவங்களோட குடும்பங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களா, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்களா, இனிமேல் ஆசீர்வதிங்க. அப்படி என்ன பண்ணுவேன், நமக்கு என்ன வேணுமோ அதை பேசுவேன். சரீர பலவீனம் இருந்தால் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் பலவீனங்களே போ, பாதாளத்துக்கு போன்னு துரத்துறேன். குடும்பத்தில் சண்டையா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், தைரியம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சொன்னாதான் வரும். ஹல்லேலூயா. பேசினாதான் வரும். நீங்கள் பேசினாதான், வாயை திறந்து பேசினாதான் பிசாசு ஓடி போவான். நீங்கள் வாயை திறந்து பேசலைன்னா பிசாசு ஓடி போக மாட்டான். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஆண்டவர் எப்படி பிசாசை ஜெயித்தார்? உபவாசம் இருந்தார், ஜபம் செய்தார், ஆவியானவராலேயே கொண்டு போனாராம். ஆவியானவராலேயே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த இடத்துல பிசாசினால் சோதிக்கப்பட்டார். எப்படி பிசாசை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார்? வார்த்தையை சொல்லி ஜெயித்தார். எனக்கு வார்த்தையே தெரியாதுங்க, எங்கள் அம்மா படிக்கவே இல்லைங்க, எனக்கு வார்த்தையே தெரியாதுங்கன்னு சொல்கிறீங்களே. நான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு படிக்கவே தெரியாது, எழுத படிக்க தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு படிக்க சொல்லி கொடுத்தாங்களாம். என்ன பண்ணாங்களாம், பேரிச்சப்பழது புக்கத்துக்கு பேரிச்சப்பழம் போட்டுட்டு போய் விளையாட போயிட்டாங்களாம். எங்கள் அம்மாவுக்கு பாவம், அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா பேர் மட்டும் தான் எழுத தெரியும், எங்கள் அம்மாவுக்கு படிக்க தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா கூப்பிட்டு உக்கார வச்சு 12 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் என்னென்ன நாடகம் போகுதுன்னு சொன்ன கேட்டால் சூப்பராக சொல்லிவிடும். கலைசெல்வி, திருமகள், அது இதுன்னு எல்லாமே சொல்லிவிடும். அப்போ நான் சொல்கிறேன், நான்
எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி அந்த பேரெல்லாம் உள்ள போச்சு? டெய்லி பார்த்து 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 என் பேரையும் என் தங்கச்சி பேரையும் மாற்றி மாற்றி கூப்பிடுவாங்க. லத்தான்னா பிரியான்வாங்க, பிரியானா லத்தான்வாங்க. ஆனால் நாடகத்தில் இருக்கவங்க பேரை கரெக்டாக சொல்லுவாங்க. செல்வி என்ன பண்ணா, கல்யாணம் ஆகலையா, குமார் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினார், அந்த பேரை கரெக்டாக சொல்கிற, டிவி சீரியல் பேரை கரெக்டாக சொல்கிற, ஏன் அதை நீ டெய்லி பார்க்குற? சபைக்கு கரெக்டாக வாங்க, உபவாச ஜபத்துக்கு வாங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்குள்ள வார்த்தை போலன்னா என்னன்னு கேளுங்க. லூக்கா 4 என்ன எழுதிருக்குன்னு கேட்டால் சொல்லுவீங்க. லூக்கா 4 இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாரு, பிசாசு சோதிச்சான், அவர் வார்த்தையை சொல்லி ஜெயிச்சாரு சொல்லுவீங்க. எதில் இருக்கு? லூக்கா எதுலங்க இருக்கு? லூக்கா 4 இருக்கு. ஆமாம், படைச்சு அவ்வளோதான். ஒரு காரியமாக கற்றுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாமே. கரெக்டுங்களா இல்லைங்களா? நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வார்த்தையை பிரசங்கிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து அவர் நான் கரெக்டாக ஜெயிச்சிட்டாரு. எப்படின்னு பாருங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவங்களெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, எப்படி சொன்னாரா? அப்பாலே போ சாத்தான், அப்பாலே போ சாத்தான், அப்படி சொல்ல, அப்பாலே போ. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா எனர்ஜி வெளியில வரணும். தம்பி நான் நினச்சிக்குவான், தங்கச்சி நான் நினச்சிக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு சண்டை வரட்டும் வீட்டில், ஃபுல் எனர்ஜி வெளியில் வந்துடும். கரெக்டுங்களா இல்லையா? அப்போ அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா? ஐயோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறோமா? அப்போ சண்டை மட்டும் கரெக்டாக வருது இல்லை? அப்போ வார்த்தையை சொன்னால் என்ன நினச்சின்னு போட்டான். நான் சமையல் கட்டில் இருந்துக்கினே இருப்பேன், வார்த்தை கேட்டுனே இருப்பேன், அலையிலியான்னு சொல்லுவேன். அவர் அலறிச்சு ஓடி வருவார், என்ன அலையிலியான்னு கத்துறேன். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்கட்டும், சண்டை போட்டாதான் கேட்கறது தப்பு. அலேலியான்னு கேட்டால் தப்புன்னா இருக்குது. நான் அப்படி தான் சொல்லுவேன், சொல்லி மோடி 2 வாட்டி அலேலியான்னு சொல்லுவேன். கரெக்டுங்களா இல்லையா? அவங்க பக்கத்தில் என்ன நினைக்கிறாங்க, இவங்க பக்கத்தில் நினைக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன இருக்குது? சண்டை போடுறத யாரும் கேட்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. மற்றபடி கத்தரை ப்ரைஸ் பண்ணுறது தப்பு இல்லையே, கத்தரை துதிக்கிறது தப்பு இல்லையே. அப்போ சாத்தானை திறத்துறதும் தப்பு இல்லையே. சாத்தான் இருந்தால் கலகத்தை கொண்டு வந்துடுவான், பிரச்சனையை கொண்டு வந்துடுவான். சண்டை போட்டுக்கினே இருங்க, சண்டை போட்டுனே இருக்கிற இடத்துல வியாதி வந்துடும். வியாதி இருந்துன்னே என்ன ஆகும்? காசு டாக்டர்கிட்ட போயிடுமா? காசு போயினே இருந்தால் என்ன ஆகும்? வறுமை வந்துடும். அப்போ ஸ்டார்டிங் யார்? அது பிசாசு தானே. அவனை துரத்தி அடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை? அவனை துரத்தி அடிச்சிட்டா சண்டையும் வராது, சண்டை வரலன்னா வியாதியும் வராது, வியாதி வரலன்னா பணமும் சேவிங்காக இருக்கும். அப்போ பிரச்சனை யார்? பிசாசு. அவனை துரத்தி அடி, முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. உங்களுக்கு புரியல மாதிரி இன்னொன்று சொல்லணும்னா, வீட்டில் யாராவது சண்டை போட்டுக்கிறாங்க, அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ மாமியார் மருமகளோ யாரோ சண்டை வருதுன்னா அந்த சண்டை பிசாசுனால தான் வருது. யாருனால வருது? பிசாசுனால தான் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பிசாசை துரத்தணும். குடிவரி பிசாசு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க கணவர் குடிக்கிறதே கிடையாது, அவங்க வீட்டில் சண்டையும் கிடையாது, அந்த குடும்பம் ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. வரும் நாட்களில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் தொடர்ந்து சபைக்கு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும், சபைக்கு வரலன்னா தெரியாது. அதனால் சபைக்கு வாங்க, எப்படி குடிவரின் பிசாசு துரத்தி அடிக்கணும் அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், இன்றைக்கி அந்த வார்த்தையை சொன்னார், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இந்த வார்த்தை சொன்ன உடனே நம்ம பார்க்குறோமே, எதுலையாவது அவன் வார்த்தை சொன்னோடனே வாதாடினானா? வாதாடவே இல்லை. அடுத்த நிமிஷமே அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போகிறான். நீங்கள் ஒரு காரியம் உங்கள் மைண்டில் வரும்பொழுது அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னால் போயிடுவான், அடுத்து வேற காரியம். அப்போ நீங்கள் மறுபடியும் அப்பாலே போ சாத்தானே. அப்போ நீங்கள் ஒன்று நினைக்கலாம், எனக்கு வார்த்தையே தெரியாதுங்க, எனக்கு இப்போ சொல்லி கொடுங்க. சரி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர்னு தெரியுமா? கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். அப்படின்னா பண்ணுங்க, பிசாசு உங்களை குழப்பனான்னு வச்சுக்கோங்க, அப்பாலே போ சாத்தானே, என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு,
என் கர்த்தர் எனக்கு நல்லவரா இருக்கிறாரு அப்படி சொல்லுங்க, அவன் ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அவரை விட்டு போயிட்டானா. உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவ தூதர்கள் அவ்வளவு நேரம் அங்கதான் இருக்கிறாங்க, ஆனா அவங்களால வேலை செய்ய முடியல. ஏன் தேவ தூதர்கள் வேலை செய்ய மாட்டாங்கன்னா, நம்ம அழுதா அவங்களுக்கு புரியாதான். தேவ தூதர்கள் அழுதா புரியாதான். எதுக்கு அழறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே தேவ தூதர்கள் இருப்பாங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்கிறாருல, அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு போலீஸ்காரங்க இருப்பாங்க, மிலிட்ரி ஆஃபீஸில் இருப்பாங்க. யாருக்குமே தெரியாது, அவங்க கன்று வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து மப்டியில் இருப்பாங்க, அவங்கள சுற்றி எப்போ போலீஸ்காரங்க இருந்துனே இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு கலெக்டர் ஆகிட்டாங்க கூட அவங்களுக்கும் போலீஸ்காரங்க இருப்பாங்க. அப்போது போலீஸ்காரங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னா பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. சொல்லாமல் செய்ய மாட்டாங்க, அதுதான் விஷயம். அப்புறம் நான் செஞ்சேன்னா சொல்லுவாங்க, நான் சொன்னேன்னா நீ ஏன் செஞ்சேன்னு கேட்க மாட்டோம். கரெக்டுங்களா இல்லையா? நான் சொன்னா நீ செய்யும் தான் அதிகாரி சொல்லுவார். அப்போ என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நம்ம வந்து தேவ தூதர்களை வேலை வாங்கணும். தேவ தூதர்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். நமக்கு தான் தெரியாதே, தேவ தூதர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறதே நமக்கு தெரியாதே. நமக்கு பிசாசு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து தேவ தூதர்கள் இருக்கிறதே தெரியாதே. இன்னைக்கு சொல்றேன், இந்த நேரத்தில் சொல்றேன், நம்மளை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள வேலை வாங்கணும். எப்படி வேலை வாங்கணும்? போய் காய்கறி வாங்கினாப்பா வாங்கி வர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. வார்த்தையை சொல்லணும். வேத வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து காரியத்தை வாய்க்க செய்வார்கள். நீங்க என்ன சொல்லணும்? இப்போ ஒரு வியாபாரம் செய்ய போறீங்கன்னா உங்களை சூழ தேவதூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கேட்கறாங்கல்ல, நீங்க உங்க கையை பார்த்து சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு எழுதியிருக்கிறதே. சொல்லுங்க பார்க்கலாம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு எழுதியிருக்கிறதே. தேவ தூதர்களுக்கு கட்டளை இடுகிறேன், நான் செய்யற காரியங்கள் வாய்க்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராக. சொன்னீங்கன்னா வாய்க்கும். சொன்னீங்கன்னா, இப்போ நாங்கள் கைப்பிரதி கொடுக்க போறோம்னா கூட நான் அப்படியே போக மாட்டோம். கைப்பிரதி கொடுக்க போகும்போது நானே கணவர் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? கர்த்தாவே, சுவிசேஷம் பரவும்படி உம்முடைய கேப்ரியல் தேவசேனையை கட்டளையிடுங்கப்பா. முன்னாடி புறப்பட்டு போகட்டும், கேப்ரியல் தேவசேனை புறப்பட்டு போகட்டும்னு தூதர்களுக்கு கட்டளையிடுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போவோம். அதே மாதிரி மிகாவேல் தேவசேனைக்கு கட்டளையிடுவோம். அது ஒரு தேவ தூத சேனை இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபைட் பண்ணுவாங்களாம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் மிகாவேல் தேவசேனைக்கு கட்டளையிடுகிறேன், இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிறவனை பாதாளத்திலே கட்டி போடட்டும். நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க தெரியலன்றது விஷயம் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், என் கர்த்தர் கூட இருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன், இங்கே சூழ தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென். அப்போ நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு போகும்போதே தைரியமா போகணும். நான் தனியா இல்லை, என் கூட தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென். நான் தனியா இல்லை. ஹல்லேலூயா. நான் அப்படிதான் நினைப்பேன். இவர் கூட பைக்ல போகும்போதெல்லாம் நினைப்பேன், அப்பா முன்னாடி தேவதூதர்கள் போறாங்க, பின்னாடி சைட்ல தேவதூதர்கள் போறாங்க, பின்னாடி தேவதூதர்கள் போறாங்க, நம்மளை காக்கும்படி தம்முடைய தூதர்கள் அவர் கட்டளை எடுக்கிறாரு. நம்ம சொல்லணும், அந்த பிசாசு சொல்லக்கூடாது. எங்க பார்த்தாலும் கொரோனான்ற போது ஒரு வார்த்தை சொன்னேன், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாதுன்ற வார்த்தையை நம்ம சொல்லணும். கரெக்டுங்களா? நம்ம வார்த்தையை தெரிந்த பிள்ளைகளா இருந்தா பிசாசுக்கு அங்க வேலையே இல்லை. இப்ப பாருங்க, தேவதூதர்கள் வந்தாங்க. லூக்கா 4 எழுதியிருக்கு, தேவ தூதர்கள் பணிவிடை செய்தார்களா, அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் பரவிச்சான் தேசம் எங்கும். அது வரைக்கும் யாருக்கு தெரியல. அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் செஞ்ச பிறகு, பிசாசை ஜெயித்த பிறகு அவருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேசம் எங்கும் பரவிச்சு எழுதியிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்முடைய பேரு நல்ல விதமா பரவணும் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாய் விளங்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுத்தீங்க ராஜா. எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உங்க விசுவாசத்தின் வார்த்தை எங்களுக்குள்ள இருக்குது ராஜா. ஆண்டவரே, அது ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தாதப்பா.
தகப்பனே, உம்மை தேடி வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் இயேசு கிறிஸ்துவோட கீர்த்தி புகழ்ச்சி எப்படி 8 திசையிலும் பரவினதோ அப்படியாய் கர்த்தாவே இந்த நாளில் நீர் வாக்கு தருகிறீர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற அந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரின் பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் சரீரத்தை பரிபூர்ண சுகத்தை அவர் கட்டளையிடுவார். நாம் விசுவாசமாய் வார்த்தையை சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். தேவ நாம மகிமைக்காக இந்த பூமியிலே ஜெயத்துடன் வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் தேசத்துக்காக ஜெபிக்கும்படி போதுகிற அழைப்போம். ஜெபிப்போம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோன்னா, நம்ம எப்படி இருக்கணுமா? கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி. குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது, சமாதானமாக இருக்கணும், வியாதி இல்லாமல் வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், இதெல்லாம் ஆசைப்படுறோம், குடும்பம் ரசிக்கப்படணும்னு. அதுக்கு முன்னாடி வேதம் சொல்கிறது, நம்ம ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்கிறேன். சங்கீதத்தில் சங்கீதம் 122:6 எழுதப்பட்டிருக்கு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகத்திருப்பார்கள், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்போ ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கு பாருங்க. நம்ம அதற்காக ஜெபிக்கும் போது நம்முடைய சீரழிப்பு மாறும். யோபுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரும் இழந்து வியாதியில பட்டு மறுக்கம் தருவாயில் இருக்கும்போது தன் சகோதரருக்காக யோபு ஜெபிச்சாராம். அப்போ யோபு சிறையிருப்பு மாறிடுச்சு, ரெட்டிப்பான ஆசீர்வதிச்சார் அவன். அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியமானது. ஜெபிப்போம். தேங்க்யூ அப்பா. க்ளோரி. எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஓ, அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் பராக்கிரம் அல்ல ஆண்டவரே, எழுதியிருக்க ஆண்டவரே, தேவனுடைய சேனைகள் ஆவியினாலே ஆகும் எழுதியிருக்கப்பா. கர்த்தருடைய சேனைகள் தேவன கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் எழுதியிருக்க ராஜா. சேனைகள் கர்த்தருடைய ஆவியினால் எழுதியிருக்கும் ராஜா. ஆண்டவரே, உங்க ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ரோமர் 8:26 எழுதியிருக்கு, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்காக விண்ணப்பம் செய்கிறாராம். நம்ம வேண்டுகோள் என்னதென்று அறியாது இருக்கும் போது அவரே ராஜாக்களுக்காகவும் பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் செய்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஆராதிக்கிறோம், எங்கள் தாழ்த்துக்கிறோம் ஐயா, எங்கள் ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா, பரிசுத்த ஆவியத்தாவே இங்க ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தெய்வீக பிரசனம், உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி, நன்றி, நன்றி. வார்த்தையான தேவனே, வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையான தேவனே, எங்க மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். நாம் இந்திய தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும், நம் தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும், நம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும், நம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஐயாவுக்காகவும், எம்எல்ஏக்காகவும், எம்பிக்காகவும், கலெக்டர், ஜட்ஜு, போலீஸ் அதிகாரிகள், ஒவ்வொரு அரசு துறையில் வேலை ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், பிரபுக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இப்ப பார்க்க எல்லா சூழ்நிலையும் மாறும். ரசிக்கப்படுவாங்க. ஒரு புதிய திருப்பம் தேசத்தில் ஏற்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களால தான் அதை செய்ய முடியும். தேவன் தானா எதுவும் செய்ய மாட்டாரு. தன் பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் பதிலளிப்பார்.
கர்த்தர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் சொன்னாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிற ராஜா. ஆமே. என் நாமத்தில் அழைக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை என் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நான் தேசங்களுக்கு சேமத்தை கட்டளை சொல்லிறே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர் அப்பா. ராஜா, உம்மால் கூட மாண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் ரட்சிப்பது ஒரு லேசான காரியம், அற்ப காரியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை பிறந்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே, யுத்தத்தில் பெரியவர் நீர் அல்லவா ராஜா. பார்வோனையும் பார்வன் சேனைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் கடலிலே திரி அணைக்கிறப்போ அணைத்து போட்டு நீர் அல்லவாப்பா. வெற்றி வேந்தரே, யோகவா நிசி, ரட்சிக்க கூடாது உன் கரம் குறுகி போகவில்லை சொன்னீங்களே ராஜா. அன்றுவரே, கேட்க கூடாது செவிகள் மந்தமாக சொன்னீங்களப்பா. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை பார்க்க சொன்னீங்களே தகப்பனே. ஹல்லேலூயா. நான் பூமியில உயர்ந்திருப்பேன், வானத்தை உயர்ந்திருப்பேன் சொன்னீரேன். ஹல்லேலூயா. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பார்க்க சொன்னீங்களே தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே, என் ரத்த சம்பந்தமான ஜனங்களுக்காக வருகிறோம் ராஜா. அன்றுவரே, என் சகோதரர்களுக்காக வருகிறோம் ஐயா. அன்றைய சபையார் வீட்டார் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும், இயேசு கிறிஸ்து அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதாவே கொடுப்பா சொன்னீங்களேப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஐயா. அன்றே வானத்தில் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாமம் ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லையே தகப்பனே. ஆண்டவரே, அந்த நாமத்தில் ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, வானத்தில் வந்து ஜீவ அப்பமே, எங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, சகல கோத்திரங்களுக்காகவும் சகல பாஷைக்காரருக்காகவும் சகல ஜாதியர்களுக்காகவும் நீங்க அந்த கல்வாரி சிலுவையில உழைக்கப்பட்டவராய், அடிக்கப்பட்டவராய், பாவம் சுமந்தவராய், ரத்தம் சிந்தவராய், பரிகாரம் சேர்ந்தவராய் தொங்குனீங்களே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வினாக கெட்டு போவது என் பரலோக பிதாவின் சித்தமல்ல சொன்னீங்களே ராஜா. ஒரு வினாக கெட்டு போவது என் பரலோக பிதாவின் சித்தமல்ல நீ சொன்னீரே ஆண்டவரே. நீ சொன்னீரேப்பா. இழந்ததை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்து சொன்னீங்களப்பா. இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னீரே. நானே வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம், நானே மெய்யானவர் சொன்னீங்களேப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் எழுதியிருக்காண்டவரே. ஆமென், ஆமென். சமுத்திரம் ஜலத்தினால் எழுந்திருக்கிறது போல அதுவரை என் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவார்களாக. ஜெபிக்கிற வேலையிலே கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவார்களாகப்பா, நிரப்பப்படுவார்களே, நிரப்பப்படுவார்களே. ஆமென், ஹல்லேலூயா. ஹரா கரபா துரா கபா லேரானா மதுரை நஹது ராகா ஷதோரியா ஹதே வ்ராப்ரா ஹத் லாண்டோத்ரே ஹப்ரியா கராதுரு மே ஹக்ராலது. நீதிமான்கள் அல்ல, பாவங்களை மனம் தீர்மானிக்கும் சொல்லுங்களப்பா. நீதிமான்களை அல்ல, பாவங்களை மனம் தீர்மானிக்கும் சொல்லுங்களப்பா. 99 நீதிமான் இல்லப்பா. ஒரு பாவி மனம் திரும்புவது அது பரலோகத்தில் மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும் ஆண்டவரே. நீ பட்ட பாடுகளும் அது நீ பட்ட வியாதிகளும் அது விரும்பிய போகாதபடி ஆண்டவரே. என் ஜன ரட்சிக்கப்படுகிறது ராஜா. உன் ஜீவனுக்கு ரத்தத்துக்கு ஏதாய் நாம் ஜனங்களை ஆத்துமாக்கள் கொலை பொருளாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த மதுராவச ஜனங்கள், இந்த கமல பாத ஜனங்கள் அப்பா, சுற்று பகுதியில் ஒவ்வொரு ஜனங்களும் ராஜா, ஒவ்வொரு நகரத்தில் ஒவ்வொரு சுற்றுப்பகுதி எல்லா பகுதி மக்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்து கொள்வார்கள் ராஜா. எல்லா நாமங்களும் அன்றைய
இயேசு கிறிஸ்து நாமத்தில் முருகமே ராஜா. எல்லா ஜனங்கள் வாயும் அதுக்கே பண்ணுமே இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா முழங்கால முருகமே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று என்னை எல்லாமல் வேற தேவனே சொன்னீரே. நான் ஒருவரே கர்த்தர் சொன்னீரே. என்னை எல்லாமல் வேற ரட்சகரே சொன்னீரே. நான் ஒருவரே யெகோவா, நான் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னீரே. ஆமென், ஆமென், ஆமென். நாமத்தினாலே வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைக்கிறார் என்றும் கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைக்கிறார் என்றும் கட்டளையிடுகிறோம் அப்பா. சகல ஜனங்களும் அப்பா, சகல ஜனங்களும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி வருவார்களாகப்பா. சபைக்கு கர்த்தர் மெய்யாகவே சபையில் இருக்கிறார் என்று என் பேர் சகல ஜனங்களுக்கும் ஜெபவேலை சொல்லுகிறப்பா. ஜெப வீட்டு மேல் வீட்டு அறையிலே இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டு இருக்கிறாரு. சாலமோன பெரியவர், யோனாவோட பெரியவர், ஆபிரகாம் உண்டாக்கப்படி ஜெனிப்பிக்கப்பட்டவர், ஆதியிலே வாழ்த்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபை இருக்கார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாகப்பா. சத்தியத்தை கேட்கும்படி அது புறாக்கள் கிவிர்த்து போல மாந்த நீருக்கு வாஞ்சத்து கதறுவது போல என் ஜனம் எகமாய் கூடி வரட்டும், எகமாய் கூடி வரட்டும். சகல ஜனங்கள் வருவார்களாக இயேசு நாமத்தினாலே. கர்த்தரை ஆராதிப்பார்களாகப்பா, கர்த்தரை ஆராதிப்பார்களாக. ஆமென், 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 ஆமென். ஓ thank you Lord. ராஹதரா நாஹதோ ரே நாஹதோ. குடும்ப ராஜா, குடும்ப ஒவ்வொரு தொடப்படும் ராஜா, தொடப்படும் கர்த்தாவே. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்டுப்போன ரட்சிக்க வந்தீங்களப்பா, கெட்டுப்போன ரட்சிக்க வந்தீங்களப்பா. இழந்ததை தேடவே ரட்சிக்கோமே மனுஷகுமார் வந்தீங்களே தகப்பனே. அப்பா நீங்க மதமாத்த வரலப்பா, பாவங்கள் நீக்க வந்தீங்க ராஜா. ஆண்டவரே ஜனங்கள் ராஜா அப்பா தன் பாவத்தை போக்க, தன் கர்மம் மாற, தன் ஜென்ம பாவம் மாற ஆண்டவரே நீங்க அநேக பரிகாரம் செய்யறாங்கப்பா. அநேக புண்ணியஸ்தலங்கள் போறாங்கப்பா, அநேக புண்ணியஸ்தலங்கள் போறாங்கப்பா. நிறைய நடக்கிறாங்க, உடைய மாத்துறாங்க, தான தர்மம் பண்றாங்க, அந்த ஆடு மாட பலியிடுறாங்கப்பா. இப்படியாவது குடும்பம் மாறாதா, இந்த சாபம் நீங்காதா, என் கர்மம் போகாதா, என் குடும்பம் நல்லா இருக்காதா, என் பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்காதா, என் கணவனோட கோபம் எங்க வீட்டோட போகாதா என்று அந்த தலைவர் சாபம் எங்க பின்தொடர்றது. நாங்க என்ன செய்வோம், எங்க போவோம், யாரை விருதுகளை கொடுப்பா. ஜனங்கள் மத்திய அநேக கலக்கங்கள் உண்டுப்பா, பயங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு ஆண்டவரே, கண்ணீர் உண்டு ராஜா. அநேக ராஜா மரணத்தினார ஓடிக்கொண்டிருக்காங்கப்பா. நீ சொன்னீரே நானே பரிகாரி சொன்னீரே கர்த்தர், நானே பரிகாரி. உனக்காக கல்வாரி சிலுவையிலே உன் பாவங்களை சுமந்தேன், உன் சாபங்களை சுமந்தேன், உன் கர்மத்தை சுமந்தேன், உன் தோஷத்தை சுமந்தேன். உனக்காக ரத்தம் சிந்து ஜீவனை கொடுத்து நானே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உனக்காக கல்வாரி சிலுவையில பரிகாரம் செஞ்சிருக்கிறேனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வல்லமை உண்டு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் விடுதலை உண்டு. மனுஷகுமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ, வார்த்தை எங்க உண்டோ விடுதலை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரா 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 தா ரா லா பா ரே நா ஹதோ ரே கவா ஹஸலா கவதே. அன்வரே பக்தி வைரக்க உள்ள ஜனங்கள், மத வைரக்க கொண்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலப்பா அதுவே கல்லால் இறுதி உடைக்கப்படுவதாக, கல்லால் இறுதி உடைக்கப்படுவதாக, கல்லால் இறுதி உடைக்கப்படுவதாக, மத வைராக்கியம் உடைக்கப்படுவதாக, அதுவே பக்தி வைராக்கியம் தொடப்படுவார்களாக, தொடப்படுவார்களாக, தொடப்படுவதாக. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொன்னீரே, நான் உயர்த்தப்படும் போது எல்லோரையும் எடுத்துக் கொள்வேன் சொன்னீர் ஆண்டவரே. அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காரியம்
கேடகத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டே சொன்னீரே. உன் அன்பில் கயிற்றினாலே உன் அன்பில் கயிற்று இழுத்துக் கொள்ள மாண்டவரே. நீ அன்பாக இருக்கிற தேவனப்பா. இயேசு அன்பாக இருக்கிறார் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒருவனை புறமே தள்ளுவதிலே சொன்னீங்களப்பா. நீ ஒருவனை புறமே தள்ளுவதில்லைப்பா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீரே. ஹல்லேலூயா. அன்றைய நீ மதமாற்ற வரலப்பா. நீ மதமாற்ற வரல ராஜா. என் ஜன ரட்சிக்கப்பட சொன்னீங்களப்பா. என் ஜன ரட்சிக்கப்பட சொன்னீங்களப்பா. பாவத்தை ரட்சிக்க நீங்க தானப்பா. பாவத்தை விடுதலை கொடுக்கிற நீ தானப்பா. எல்லாம் ரட்சிப்பதே ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னீரே, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிறேன். என்னை எல்லாம் பிதாவிடத்தில் ஒருவனும் வரார் சொன்னீரே. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். glory, 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 glory. ராஜா ரஹாதோ பார்வோன் ஆவியே, என் ஜனங்களை விட்டு விடு. எல்லாரும் சொல்லுங்க. ஓ ரஹா லாஹாதோ ஓ ரீனாஹா. உன் குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற, உன் சொந்த ஜனம் கட்டி வச்சிருக்கிற, உன் குடும்பத்தை ஒவ்வொரு உன் பிள்ளைகளுக்கு கட்டி வச்சிருக்கிற அது பார்வோன் அடிமைத்தனத்தின் ஆவியை ஓ நீங்க கட்டவிழ்க்கும்படி இயேசு நாமத்தில் அதிகாரம் உண்டு உங்களுக்கு. வானத்து பூமி சகல அதிகாரம் உண்டு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பிசாசு பார்த்து பயப்படாதீங்க. சொல்லுங்க வாய்ப்பு. பார்வோன் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு. பார்வோன் ஆவியே, என் சகோதரரை விட்டுவிடு. பார்வோன் ஆவியே, என் பெற்றோரை விட்டுவிடு. பார்வோன் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு. அடிமைத்தனத்தின் ஆவியே, சர்ப்பத்தின் ஆவியே, பொய்யன் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க போக, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க போக, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. என் ஜனங்களை விட்டுவிடு. பிசாசே, என் ஜனத்தை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறேன். பல கல்லாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ரேகாபாதோரோ ரே ராஹாதரானா ரேகாபஹரானாபோ லே ரோஹதோ ரேகாலபா லே சகலபதியா ஹதோ. ஓ ரட்சிப்பின் கரை அமர்வதாக, ரட்சிப்பின் கரை அமர்வதாக ஆண்டவரே. ஒவ்வொரு மேல் ரட்சிப்பின் கரை அமர்வதாகப்பா. இப்பொழுது ஜெபிக்கிறவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியார் தாமே ஒவ்வொரு உயிரோடு எழுப்புகிறாக. மறுத்து போக்கிறார் ஆவி வைத்திருக்கிறாக. ராகாலபோ ராஹாதேரே நிகரா. இந்த புறஜாதிகளுக்கும் அந்நியர்களுக்கும் தேவனாக சொன்னீரே. ஆமென், ஆமென். இயேசு அனுவை நேசிக்கிறீங்கப்பா. இயேசு கிறிஸ்து அனுவை நேசிக்கிறீங்களா? உலகளால் கிட்டு போவது பரலோக பிதா சித்தமில்லை ராஜா. இவ்வளவாய் உன் மீது அன்பு கூர்ந்தாரே, இவ்வளவாய் உன் மீது அன்பு கூர்ந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி. சொந்த குமாரனை பாராமல் ஒவ்வொருக்கும் ஒப்பு கொடுத்தீராண்டவரே. ஒவ்வொரு ஒப்பு கொடுத்தீர் குமாரனே ராஜா. எங்களுக்கு ஒப்பு கொடுத்தீரே ராஜா. அன்றுவரே ரட்சிப்பு கொடுப்பதாக ஆண்டவரே, ரட்சிப்பு கொடுப்பதாகப்பா. இந்த மதுராமி ஜனங்களுக்கு, இந்த கமருப்பா ஜனங்களுக்கு, இந்த உற்றா விரைவுகளுக்கு, இந்த நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ரட்சிப்பு கொடுங்கப்பா. இயேசு அன்பு கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு அன்பு கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரானே குமார் நமக்காக கொடுத்தாரா. நம் கெட்டு போகாதவனுக்கு நமக்காக ஜீவனை கொடுத்தார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு ஏற்றுக்கொண்டா லாபம் உங்களுக்கு. இது மகமாத்தவர்களை இவர் யோவான் 3:18 சொல்கிறது, குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கிர தீர்ப்பு அவன் மேல் இல்லையா, அவன் நரகம் இல்லை அவனுக்கு. ஆனா யாரெல்லாம் இயேசுவை நம்பாத இருக்காங்களோ அவங்க ஏற்கனவே தீர்ப்பு எழுதியாச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம் என்பது ஆக்கினை, நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று. ஆனால் இயேசு யாராலும் நம்புறாங்களோ, இயேசப்பா நம்ம விசுவாசிக்கிறேன்ப்பா, நம்ம கண்ண பாக்கல ஆனா நம்புறேன், எனக்கு அடிக்கப்பட்டீங்க, எனக்கு ரத்தம் செஞ்சிருங்கப்பா, நீரே மெய்யான தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்றேன் நீங்க சொன்னீங்களா, உங்களுக்குள்ள உலாவே உன் தேவனாய் இருப்பார், நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இயேசு ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு யாருக்கும் கிடையாது. எந்த ஒரு மிருகத்தின் ரத்தமோ உன் பாவத்தை நீக்க முடியாது, உன் கர்மத்தை மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் உங்கள் பாவங்களை கழுவும், உன் நீதிமானாய் மாற்றும்.
கடவுளுக்கு மேல் நின்று உங்களை நிற்க வைக்க ரத்தம் உன்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்ட லாபம் உங்களுக்கு. இவர் நல்லவர், நல்ல தகப்பன். இவர் உங்களை ஏந்தி தாங்கி சுமக்கிறது அவன். உலகத்தை முடிவு பரியந்தமும் உங்களை விட்டு இடவே மாட்டார் இவர். ஓ நன்றி, நன்றி தகப்பனே. எப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஓ நீங்க ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. கோடி 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 நன்றி, 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 நன்றி அப்பா. அடுத்ததாக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மருத்துவமனை விருதுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் ஜெபிங்க. ஏன்னா அது வியாதி இருக்கிறவங்க தான் வியாதி கஷ்டம் தெரியும். நீங்க அநேக ஹாஸ்பிட்டல்ல அநேக பிள்ளை, சிறு பிள்ளைங்க, பிறந்த குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் பலவிதமான வியாதிகள் இந்த பூமியில இருக்கு. இந்த பூமியில பல்லாங்குள்ள கணக்குதான். ஆனா அந்த அப்படிப்பட்ட வியாதி இருக்க ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு நீதிமான் ஜெபத்தை கேட்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் ஜெபிக்கும் போதே அவர் செவிகள் திறந்திருக்குதான். நீதிமான் கண்ணோக்கமா இருக்கிறார் அவர். நீங்களா நீதிமான்கள். இயேசு ரத்தமுழுக்காக சிந்தப்பட்டிருக்கு. நீங்க சாலை உங்களை போட்டப்பட்டு இருக்குது. நீங்களா தேவ பிள்ளைகளா இருக்கீங்க, உடம்பெடுக்க ஜனங்களா இருக்கீங்க. நம்ம எல்லோரும் நம்மளை தாழ்த்தி இயேசுவே அப்பா என் தேவன் பூமியில இருக்கும் போது நன்மை செய்கிறவராய் பிசாசு பிடியில் அகப்பட்ட யாரையும் விடுதலையாக்கப்பட சுற்றி தெரிந்திர ஆண்டவரே. குணமாக்க சுற்றி தெரிந்திர ராஜா. மனதுருகி நோயை தொட்டு சுகமாக்குறீங்களப்பா. அதே மனதிற்கும் உள்ள தேவன் சொன்னாரே, என் நாமத்தை புறப்பட்டு போக சொன்னாரே. என் நாமத்தை ஜெபிக்கும் போது வானத்தில் பூமி அற்புதம் நடக்கும். ஓ அதிசயம் நடக்குமே. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவர் அப்பா, கர்த்தர் இரக்கமுள்ளவர் அப்பா, பரிகாரியானவர் அப்பா, மருத்துவ யெகோவா ராஃபா நாமமுள்ளவர் அப்பா, ரோஃபேக்கா சுகம் தர தேவன் அப்பா. நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிறந்த குழந்தைகளுக்கும் அப்பா இங்கிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான வியாதிகள் அகப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசினால் கொண்டு வரப்பட்ட வியாதிக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்க தேவனப்பா. அந்த நல்ல சமாரியனாய் நீங்க போய் ராஜா காயம் காற்று எலும்புகளை நிஜமுள்ளதாக்கி அந்த நோய்களை சுகமாக்கி அப்பா அவன் மறுபடியும் ஜீவனை கொடுக்க தேவனா இருக்கீங்கப்பா ராஜா. நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார் சொன்னேன். வார்த்தை அனுப்பி சுகமாக்குற தேவன், வார்த்தை அனுப்பி அற்புதம் செய்கிறவர், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தை அனுப்பி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். Glory, thank you daddy. Hallelujah. Thank you pa, thank you pa. இயேசுவே வார்த்தை அனுப்புகிறோம் ஆண்டவரே. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கான் சொல்லி ராஜா. ஓ ரஹதே ரஹந்தரா. உடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் வல்லமை உண்டு ஆண்டவரே. உடைய வார்த்தை சக்தி உண்டுப்பா. இல்லாத இருக்கும் அழைக்காத தேவன் நீங்கப்பா. The mighty God ரஹதே லஹதோரோ. உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமா இருக்கிறீர் தகப்பனே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, அப்போது அறியாததும் எட்டாத பெரிய காரியங்களை நான் செய்வேன் சொன்னதே நீ மகிமைப்படுத்துவாய். கொண்டு என் நோய்களை சுமதா எழுதியிருக்கேன், பாடலை சுமதா எழுதியிருக்கப்பா. நீ அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தினால் உன் தழும்புகளால் நாங்கள் குணமானவே, உன் தழும்புகளால் சுகமானவே. ஓ ராஹதோ காயப்பட்ட கரம், தழும்பு கொண்ட கரம் ஒவ்வொரு பிரியத்தில் சுகமாக்குவோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரும் சுகமளிக்கிற வரம் ஆண்டவரே, சுகமளிக்கிற வரம் அப்பா, குணமாக்கும் வரம் கிரியை செய்வதாக, சுகமளிக்க வரம் கிரியை செய்வதாக அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு குணமாக்கும் அப்பா. சாவுக்கு சரீரங்களை சாவாமல் அறிந்து கொள்ளும்படி ஜீவன் விடாகட்டும், சுகம் விடாகட்டும் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் விடுதலை கட்டளை எடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. நன்றி, நன்றி அப்பா. அப்பா திருமணம் வாங்காத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அறிந்து ஆதாம் கேட்ட துணை ஏவாள கொடுத்தீங்களப்பா. ஆதாமே நீங்கள் பருகி பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொடுங்கள் என்று அதிகாரத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே உனக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு சோதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வயசாகிட்டு இருக்கு, ஆனால் திருமணமாகலையே. நம்ம பிள்ளையோட வாழ்க்கை என்ன, நம்ம பையனோட வாழ்க்கை என்ன, இப்ப தனிமையா இருந்துருவாங்களோ,
அப்படி அநேக பெற்றோர் மனசை கலக்க இருக்கு ஆண்டவரே. இது இந்த வரலாம் செட் ஆகலையே, என்ன செய்வது தெரியலையே, என்ன அநேகர் அப்பா இது என்ன இதுக்கு இது என்ன தோஷமும் தெரியலையே, என்ன பண்ணலாம் அநேக கலையை கொண்டு இருக்காங்கப்பா. ஜனங்கள் நான் சொல்கிறேன், இயேசு வழி இருக்கு, இயேசுவே வழியா இருக்காரு உங்களுக்கு. ஓ நாமும் தழுந்து விடுதலாக்கப்படுவாங்களாங்கப்பா. தேவனே ஹல்லேலூயா. இவரை நம்புறவங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே சொன்னீங்களே ராஜா. தேவனே ஏற்ற நேரத்தை உதவி செய்கிறவரே, ஏற்ற நேரத்தில் அப்பா நன்மை செய்கிறவரே, என் ஜனங்களுக்கு ராஜா ஏற்ற துணையை கொண்டு வருவீங்க ராஜா. அதாவது அந்த ஈசாக்கு ஏற்ற துணியா விவேக்கால கொண்டு வந்தீங்க தகப்பனே. அடரே ஆபிரகாமுக்கு ஆண்டவரே சாதாரண கொடுத்தீங்களப்பா, ஆதாமுக்கு ஏவாள கொடுத்தீங்களா ராஜா. அப்பா அதே என் ஜனங்களுக்கு அப்பா ஏற்ற துணையை கொடுப்பீங்க ஆண்டவரே, ஏற்ற வரனை கொடுப்பீங்கப்பா. அடரே நமக்கு நன்றி நன்றி நன்றி. கசைக்கு தடைப்படாது தேவரே சகாயத்தம் செய்ய வல்லவர் அப்பா. உனக்கும் சகாயம் உண்டு, உனக்கு விளக்கம் உண்டு, கலங்காதே, பயப்படாதே, உன் கலங்க அதிசயத்தை காணும் சொன்னீர் ஆண்டவரே. நமக்கு நன்றி 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 அப்பா. இது எப்படி ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, இது அநேக கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று. சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கை கிரகிக்க முடியாத அற்புதம் செய்யுங்கப்பா. நமக்கு நன்றி 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 எஸ்அப்பா. ஆண்டவரே ஒரு சில வேலையில்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷன் நீங்க சொன்னீங்கப்பா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்களப்பா. நீ கையில் செய்வதெல்லாம் ஆசீர்வதிப்பேன், உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், நன்மையும் பாக்கியம் உன் உலகத்துக்கு சொன்னீங்களப்பா. உனக்கு வருமானம் பத்தாம இருக்கலாம், சம்பாதிக்கிற பணம் அது ஆசீர்வாதமா இல்லாம இருக்கலாம். கதை சொன்னாரு, என் கையில கொடு, அதை நான் ஆசீர்வதித்து பெருக செஞ்சு மறுபடியும் உன் கையில கொடுப்பேன். அப்போது சாப்பிடுவாய், நீ திருப்தி ஆவாய், அப்போது மிச்சம் எழுப்பாய், உன் களஞ்சங்கள் நிரம்பி வலியும், உன் ஆள் திராட்சை புரண்டு ஓடும் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலன் தருகிற தேவனப்பா நீங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கடனை பலப்படுத்துங்கப்பா, குறைவெல்லாம் மகிமை ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்க ஆண்டவரே. வேலையில்லா ஜனங்களுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா, நல்ல பிசினஸ் கொடுங்க ஆண்டவரே. வலைக திறக்கட்டும் அப்பா இயேசு நாமத்தினாலே, வலைக திறக்கட்டும் இயேசு நாமத்தினாப்பா. ஒவ்வொரு ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் 100 மணி பலனை கொடுத்து ராஜா உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா, பெருக செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சப்பா குடும்பத்தில் சமாதானம் இல்லை வாழ்ற ஜனங்களுக்கா ஜெபிக்கிறேன் அப்பா. அப்ப நீங்க சொன்னீங்கப்பா, உங்க வார்த்தை சொல்கிறதப்பா, இது உலக கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தை அவனை வைத்து போகிற சொன்னீங்களே ராஜா. உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் சொன்னீங்கப்பா. கர்த்தரே உன் நித்திய வேட்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போக சொன்னீங்களப்பா. கர்த்தருக்கு எப்போதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருக்க சொன்னீங்களே ராஜா. அப்பா நீ ஜனங்களப்பா சந்தோஷத்தை இழந்து போயிட்டாங்கப்பா, நிம்மதி இழந்து போயிட்டாங்கப்பா. நீங்க சொன்னீங்கப்பா, நீ தேடும் நிம்மதி, நீ தேடும் சமாதானம் இயேசு தருகிறார். இயேசு தர இலவசமா இயேசு நிம்மதியை கொடுக்கிறார் உனக்கு. அல்லது யாரெல்லாம் குடும்ப சமாதானம் இல்லாம இருக்காங்களோ அது குடும்ப சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. இயேசு சமாதானம் உண்டாகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. எல்லா கலகத்தின் ஆவிகள், பிரிவினை கொண்டு வர ஆவிகள், சண்டையை கொண்டு வர ஆவிகள், கலகத்தை கொண்டு வர ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே போக கட்டளை எடுக்கிறேன். வெளியே போகட்டும் இயேசு நாமத்தினாலே. ஒவ்வொரு தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும், சமாதான சிந்தை ஏற்பட்டும், வீட்டை நிரப்பட்டும், மாதம் நிரப்பட்டும் ஐயா. கண்ணீர்கள் மாறட்டும் ஐயா, சஞ்சலம் தவிப்பு நீங்கட்டும் இயேசு நாமத்தினாலே. ஓ சமாதானத்தை பேசுகிறேன் அப்பா. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ அவன் வாழ்க்கை தேவன் தாமே பலத்த காரியம் செய்வது ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண நன்மைகள் அப்பா ஆண்டவரே கொடுக்கும்படியார் இயேசு நாமத்தின் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே ராஜா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வீட்டுல குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. அவருடைய குடும்பத்தில் இன்னல்கள் நீங்கட்டும் ஐயா, கிருமிகள் நீங்கட்டும் ஐயா, கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சஞ்சலம் தவிர்ப்பு நீங்கட்டும், சமாதானம், சுகம், ஜீவன், ஆரோக்கியம், பரிபூர்ணமான நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓகே நன்றி 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 அப்பா. சோத்திரம் சப்பா எங்க சபைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சோத்திரம்ப்பா ஆண்டவரே. இந்த உபாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க ராஜா. உபாச ஜெபத்தை அது கலந்துக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரணம் செய்வீராக ஆண்டவரே.
இந்த தேவச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. யூடியூப்ல பார்க்குற அநேகருக்கு செய்தி ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனை பரிசுத்த நாளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சண்டே ஆராதனை ஆசீர்வதிங்க ராஜா. நீங்களே ஓய்வு நாளா இருக்கீங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே நன்றி நன்றி. கர்த்தருக்குள்ள எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க சொன்னீங்களாப்பா. தேவச்செய்தி நீ ஆசீர்வதிப்பீராகப்பா. என் வாயில வார்த்தையை போடும் ஆண்டவரே. என்ன மறுத்து வெளி போடுமாப்பா. பாடல் அபிஷேகி மெசேஜ் அபிஷேகி அபிஷேக நாதரே அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. நான் மட்டும் மகிமைப்படும், நீ பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. அநேகருக்கு இந்த தேவச்செய்தி ராஜா, தேசம் எங்கும் கேட்கிறவர்களுக்கு இந்த தேவச்செய்தி ரொம்ப பிளஸிங்கா இருக்கணும்ப்பா. ஓ உமக்கு நன்றி 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 ராஜா. சபையும் தேவைகள் சந்திக்கப்படும் ராஜா. அந்த சபைக்கான இயேசுவாங்க சொல்லியிருக்கோம் ஆண்டவரே. அந்த சபையின் தேவைகள் சந்திக்கப்பட பண வரட்டும் இயேசு நாமத்தினாலே. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் வந்து பணம் வரும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கட்டளை எடுக்கிறோம் அப்பா. கலைஞ்சு நிரம்பி வழிகட்டும் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் கொடுத்ததுக்காக உங்களுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. தேங்க்யூ. ஜெபிக்க வைத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் காணிக்கையும் தசம பாகத்தையும் போடுவோம். கர்த்தர் நல்லவர். முந்துக்கிட்டு சந்தோஷமாக கொடுப்போம். ஓ தேங்க்யூ டேடி. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கரங்களை உயர்த்தி அறிக்கை செஞ்சு கொடுப்போம். எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்திலே உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்க சொன்னீரே. நீ கடனை நான் வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நாங்கள் இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு எங்க ஆசீர்வதியும். பணமே நீ ஆதாரம் அல்ல. பணமே நான் உன்னால வாழல, என் கர்த்தரால வாழ்றேன். கர்த்தர் போதுமானவர். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே. அப்பா பலனாய் மாறட்டும் ஐயா, பலனுக்கு பலனாய் மாறட்டும் அப்பா. சுகமாய் மாறுமே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அநேக விடுதலை கொடுத்துருக்கீங்கப்பா, அநேக குணமாக்கிறீங்கப்பா, அநேக கட்டுகளை அவுத்துங்க ராஜா, நுகங்களை முடித்தீங்களேப்பா.
ஜெயித்து கொடுத்தீங்களப்பா. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடன் குடும்பத்துடனும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.